வணக்கம் ஐயா. குரு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். சென்னிமலை ஆண்டவனின் அரும் பெரும் கருணையினாலும் என் குருநாதர் மணியனையாவையும் வணங்கி மாந்தி வகுப்பின் 2வது பார்ட் வகுப்பை தொடங்குகிறேன். ஈரோடு கோபையாவாகிய நான் தொடங்குகிறேன். இந்த வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பலன்களை, பாடங்களை நீங்கள் வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு பலனாக சொல்லும்போது பேரும் புகழும், பெரும் செல்வங்களும், பெரும் பரிசுகளும், பெரும் பாராட்டுகளும் நீங்கள் அனைவரும் பெற்று வாழ்வாங்கு வாழ என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். அனைவரும் நல்லா இருப்பீங்க. ஜோதிடம் ஒரு மகா அற்புதம், மகா எளிமை. அடிப்படையா சில விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். போன டைம் 3ல் மாந்தி இருக்கிற வரைக்கும் முடிச்சு, இப்போ 4வதுல 4 லக்னத்துக்கு 4ல் மாந்தி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு விஷயத்த கொஞ்சம் ஒன்று எடுத்த கொஞ்சம் முழுசாக தெளிவு பெற்றுக்கிறது நல்லது. இப்போ மாந்தியை முடிக்கிறோம். அதுக்கடுத்து அடிப்படை வகுப்பில் என்னென்னலாம் வேணுமோ அதை கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். மக்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உணர்த்தணும். நேற்று விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு பதிவு போட்டோம். எவ்வளோதான் நம்ம உண்மையாலுமே அது அப்படி இல்லைப்பா, இதுதான் காரணம், இந்த காரணத்தினால விஷ்ணுபதி புண்ணிய காலம் இப்படி வருது அப்படின்னு சொல்லி போட்டு அதனுடைய உண்மையான விஷயங்களை வீடியோ போட்டு கொடுத்தா கூட யாரோ ஒருத்தர் தெரியாம புரியாம அடுத்த நாள் தான், இன்னைக்கு தான் அப்படின்னு எதையோ ஒன்று சொல்ல, அது மக்கள் அதை போய் நம்பிக்கிட்டு நமக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணால் நம்ம எத்தனை ஃபோனுக்கு அட்டன் பண்ண முடியும்? நம்ம எல்லா ஃபோனையும் அட்டன் பண்ணணும் தான் நினைக்கிறோம். ஆனால் இப்படி தவறான செய்திக்கு ஏன் சார் என்ன பதில் சொல்றது? அதனால மக்கள் முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு காரணத்துக்கு கேட்கணும். ஏன் சார் இங்க ஒருத்தர் நம்மகிட்ட கேட்கக்கூடாது, இது மாதிரி போட்டவங்கிட்ட போய் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன சார்னு கேட்கணும். ஏன் சார் இந்த பூ வச்சு சுத்துறாங்கன்னு கேட்கணும். ஏன் சார் கொடிமரத்துக்கு முன்னாடி பண்ணணும் இப்படிலாம் கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மற்றவங்களை குறை சொல்ல, தப்பான வழி கேட்டக்கூடாது தானே. திருச்சிக்கு வழி கேட்டா திருவனந்தபுரத்துக்கு வழி சொல்லி என்ன பண்றது? ஸோ எது சரியோ அது சொல்லணும். தெரியலன்னா சொல்லாம விட்டுறணும். அப்புறம் காப்பி அடிக்கிறது, காப்பி அடிச்சு காப்பி பாருங்க, காஃபி எல்லாத்துக்கும் காரகன் ராகு தான். நீங்க காப்பி அடிச்சாலும் அது காரகன் ராகு, காஃபி குடிச்சிங்கனாலும் அது காரகன் ராகு. ராகு தான் திருட்டு வேலைக்கெல்லாம் காரகன். புரிஞ்சுங்களா? ஸோ இதனால மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒன்று சொன்னா அது அது சரியா ஒருத்தர் சொல்றாங்கன்னா தெரிஞ்சுட்டு ஓடி போயிடணும். நம்ம பணம் வாங்கிட்ட சொல்றோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஸோ ஒரு நல்ல நோக்கத்தோட இத்தனை நாள் நம்ம பயன்படுறோம், அது நல்லபடியாக போகட்டும் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி இது கிளாஸ் எடுக்கிறோம், இந்த கிளாஸ் நம்ம வீடியோவும் போடுறோம். 4 பேர் வேணுக்குன்னே ஒரு கமெண்ட் பண்ணுறான், உடனே நீங்களும் என்ன பண்ண, இத்தனை பேர் இலவசமாக பயன்படுறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கமெண்ட்ஸை கவனித்து எதுக்காக குருநாதர் கேட்குறேன், என்ன அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற எதிர் கமெண்ட் போகணும். அது இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு நடத்தினா எந்த பிரயோஜனம் கிடையாது. இதுவே நடத்த வேணாம்னு நினச்சோம், போன டைம் கூட வேண்டாம், எதுக்கு நமக்கு நடத்தணும், ஏன் போகணும் பொது வெளியில், நம்ம வேலையை நாம் பார்ப்போம். அப்படித்தான் இந்த உலகம் இருக்குது. நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போவோம், நமக்கு என்ன வேலை இல்லையா? இருக்கிற வேலையே பார்க்க முடியல. அதையும் தாண்டி மக்களுக்கு ஒரு இலவசமாக கொண்டு போய் சேர்க்கணும். சரி தெரிஞ்சுக்கிட்டோம்,
சார், ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்தது. அதனால ஒரு பலன். இப்போ 4ல மாந்தி இருக்குதுங்க. அல்லது 4ஆம் அதிபதி சாரத்துல மாந்தி இருக்கு. ஒரு மேஷ லக்ன ஜாதகம் போடுங்க. மேஷ லக்னம். செவ்வாய் வந்து 4ல. ஆயில்ய நட்சத்திர சாரத்துல. மாந்தி 2ல. ரோகிணி நட்சத்திர சாரத்துல. 8ல கேது. 2ல ராகு. இப்ப இந்த ஜாதகத்த பார்க்குறீங்க. ஜாதகத்த பார்க்குறீங்க. என்ன தெரியும்? இந்த ஜாதகத்த பார்க்குறீங்க சாமி. என்னது என்ன 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 நண்பர்களே நீங்க தெரிஞ்சுக்குவீங்க? ஒரு மேஷ லக்னம். செவ்வாய் வந்து பலம் இழந்து இருக்காரு. எஸ் ஆர் நோ? இருக்காரா? பலம் இழந்து இருக்காரா? இல்லையா? பலத்தோட இருக்காரா? அப்ப அவர் எத்தனாம் அதிபதி? இந்த லக்னத்துக்கு? மேஷ லக்னத்துக்கு? மைக் ஓப்பன் பண்ணி பேசுங்க. மைக் ஓப்பன் பண்ண முடியலையா? 1-8 அதிபதிங்க. 1-8 அதிபதி சார். செவ்வாய் வந்து 1-8 அதிபதி. அப்ப முதல்ல என்னவோ சொல்லணும் நம்ம. உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்கிறேன்? லக்னாதிபதி. 1ஆம் அதிபதியா 8ஆம் அதிபதியா? ஐயா ஒரு 8ஆம் அதிபதி. ஆமா. 8ஆம் அதிபதி. பெண் வீடு. அது எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மேஷம் ஆண் வீடு, விருச்சிகம் பெண் வீடு. அப்போ மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் உரியவன் செவ்வாய். அப்ப பெண் வீட்டுல கடகத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. அது ஆயில்ய நட்சத்திர சாரத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப செவ்வாய் நீசமா இருக்காரு. அப்ப 8ஆம் அதிபதியா 4ல உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லணுமா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆமாங்க. சொல்லுங்க. ஆமாங்க ஐயா. எஸ். 8ல கேதுன்னு வேற சொல்லியிருக்கேனா? ஆமாங்க. சொல்லியிருக்கேனா? அப்போ அந்த செவ்வாய் யாரு? கேதுவின் வீட்டு அதிபதியா போய் 4ல உட்கார்றாரு. இப்ப ஜாதகத்தை பார்த்தோன்னா நீங்க சொல்லிட்டே வர்றீங்க. சரிங்க. இவர் இப்படி இருப்பாருங்க, அவர் அப்படி இருப்பாருங்க, அந்த மாதிரிங்க, இந்த மாதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டே வருவீங்களா? லக்னம் மேஷ லக்னங்க 4ல இருக்கிறாரு. சொத்து சம்பந்தமா ஆசைகள் இருப்பாரு. படிப்பு ஓரளவுக்கு படிச்சிருப்பாரு. லக்னாதிபதியே போய் ஆயில்ய நட்சத்திர சாரத்துல 3-6 விஞ்சாரம். அப்பனா அவர் இளையவரா இருப்பாரு. வேலைக்கு போவாரு. சொல்லாமா? சரி சார். நோ சொல்லலாங்க ஐயா. சார் சொல்லாம ஐயா. வருவீங்க. ஆனா திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு உதிக்குது. என்னடா இது? மாந்தி 2ல இருக்குது. அது 4ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருக்குது. 4ன்னா ஆரோக்கியம். இந்த ஜாதகருக்கு ஆரோக்கிய கேடு இருக்குமோ? ஒருவேளை இருதய பிரச்சனை வரலாமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாமா கூடாது? ஏன்னா மாந்தினா ஒரு அழிவை தருது இல்ல? தருதா இல்லையா? சொல்லலாங்க ஐயா. தாய்க்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாம். நண்பர்களே, ஜோதிடத்துல இப்படி பேசுறதை விட்டு போட்டு நான் தான் சொல்றேன். அந்த லக்னாதிபதி செவ்வாய் 3-6 விஞ்சாரம் வாங்கியிருக்கிறாருன்னு. செவ்வாய் தானே அவருக்கு லக்னாதிபதி. 8ஆம் அதிபதி நீசமா இருக்குல்ல? அப்புறம் லக்னாதிபதியும் அவர் தானே. அவரே போய் 3-6 விஞ்சாரம் வாங்கியிருக்காருல்ல? நீங்க மேஷ லக்னம் முதல் எழுதுங்க. 2ல ராகுவை போடுங்க. 8ல கேதுவை போடுங்க. ராகு கூட மாந்தியை போடுங்க. மாந்தி ரோகிணி நட்சத்திர சாரத்துல இருக்கிறாரு. செவ்வாய் 4ல இருக்கிறாரு. ஆயில்ய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரு. அந்த ஆயில்ய நட்சத்திர அதிபதியான
புதன் 6ல இருக்கிறாரு கன்னியில. புரிஞ்சுதுங்களா? ஆ புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? அப்புறம் இந்த பக்கம் 8ல கேது இருக்கிறாரு. இப்ப என்ன சொல்லணும்னா, டக்குனு மாந்தியை பார்த்தோன்னே, ஓ 4ஆம் அதிபதி சாரத்துல மாந்தி அப்படின்னா, இருதயம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கணும். ஏன்னா, செவ்வாய் நீசமா இருக்குது 4ல. அ அந்த 4ஆம் இடத்த வந்து அப்படியே வந்து ராகு பார்க்குறாரு. ராகு பார்க்குறாரு. பார்க்குறாரா இல்லையா? செவ்வாய் இருக்குது. செவ்வாய் ராகு சம்பந்தம். அப்படின்னா, ஏதோ ஒரு ஆப்பரேஷன் கீப்பரேஷன் வருமோ? புதனும் அந்த சாரநாதனும் போய் 6ல இருக்கிறாரு. அப்ப நோய் உடையவர் இவரு. செவ்வாய் வந்து 4ல. அப்ப கட்டாயம் நோய் உடையவரு. அப்ப ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். அப்ப சொல்லிட்டே இருக்கும்போது, சார் இருதயம் சம்பந்தமான பிரச்சனை வரும், கவனமா இருங்க. அப்படின்னு ஒரு வார்த்தைய போட்டிருந்தீங்கன்னா, சும்மா சொல்லிட்டீங்கன்னா, அவரு கட்டாயம் இருதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அடைய போறாரு. இந்த ஜாதகர் அடைஞ்சிட்டாரு. உங்கள நினைச்சு பார்ப்பாரா மாட்டாரா? எஸ் நினைச்சு சார் நோ? பாப்பாருங்க ஐயா. எஸ் ஐயா, நினைச்சு பாப்பாருங்க ஐயா. இதுக்கு தான் நண்பர்களே இந்த ஜோதிடம்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். அப்படின்னா என்ன சொல்லணும்? எப்பா உனக்கு இருதய நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிகரெட் கிகரெட் குடிக்காம இருந்தா விட்டுரு. 2ல ராகு மாந்தி இருக்கவன் எப்படி இருப்பான்? தனி கிணி போடுவானா? போடுங்க சிகரெட் போடுங்க ஐயா. ஆன்ஸு இப்படி ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே? அப்ப 2ல ராகு இருந்தா கண்டதை திம்பானா? 2ல ராகு இருந்தா கண்டதை திம்பான் தானே? கொஞ்சம் அசைவ உணவு அதிகமா சாப்பிடுவான் தானே? அப்ப கொஞ்சம் கொழுப்பு பிரச்சனை இருக்குமுப்பா, கொஞ்சம் கவனமா இருன்னு சொல்லலாம் தானே? எஸ் ஆர் நோ? உண்மைங்க ஐயா. இதெல்லாம் இந்த இது அமைப்பு பயன்படும். இதுக்கெல்லாம் இந்த அமைப்பு பயன் தரும். ஸோ மாந்திங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனா உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இது எதுக்கு? சார் எங்களுக்கு வேலை என்ன சார்? இதெல்லாமா சொல்லிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லைங்க ஐயா, இல்லைங்க. கண்டிப்பா வேணுங்க ஐயா. ஐயா, தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோங்க ஐயா. தெரியாத விஷயம் இல்லைங்க. இதெல்லாம் தான் ஜோதிடத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட் கிடைக்குது. ஆமாங்க. இவருக்கு இருதய பிரச்சனை, ஸ்டண்ட் வச்சிருக்கிறாங்க இந்த ஜாதகருக்கு. இந்த ஜாதகருக்கு 4ஆம் இடம் கெட்டு போகுது. ஸ்டண்ட் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் 4ஆம் அதிபதி சந்திரன் சாரத்தில் மாந்தி இருக்குதா? 4ன்னா என்ன சொல்லியிருக்க? ஒண்ணு தாய், இன்னொன்னு தந்தையினோட ஆயுள். ஆயில், அப்பாவுடைய ஆயில். தந்தைக்கு ஆயுள் பிரச்சனை தருது. தந்தை இல்ல. புரிஞ்சுதுங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆ? ஆமாங்க ஐயா. தெரிஞ்சுக்கிட்டுங்க. அப்ப அப்படியே போடுங்க. தந்தைக்கு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. தந்தைக்கு பார்க்கணும்ல. அதே மேஷ லக்னம் கீழே 8ல கேது சொன்னேன்ல, அந்த இடத்துல குருவு போட்டுக்குங்க. சந்திரன் வந்து மிதுனத்துல. சூரியன் சிம்மத்துல. அப்பா, என்ன சார் நீ கண்டுபிடிச்சிட்டீங்க? என்னதான் கண்டுபிடிச்சிட்டீங்க? 9ஆம் அதிபதி கேது இருக்குது. 9ஆம் அதிபதி குரு கேதுவோடு இருக்குது. அப்ப குருவுக்கு
எட்டாம் இடம் குருவுக்கு எட்டுல இருக்காரு. இருக்காரா? சரி சார். ஐயா. இதுல கஷ்டமா தெரியுதா? இல்ல சார், எஸ் சார், கரெக்ட் தான் சார். எஸ், அது 8 இருக்கு, 8 கேள்வி இருக்கு. பாடத்துக்கு போயிருவோம். எஸ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுதா இருக்கு? இல்லைங்கய்யா இல்லைங்க இல்ல சார், இல்ல சார், இது இப்படி இல்லைங்க, இப்படி பண்ணா தான் இல்லைங்க. தெரியும் சார். இல்ல சார், இல்ல இல்லைங்க சார். சார், எல்லாரும் முதல் பாடத்துக்கு கவனிக்கணும். ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கணும். எழுதிக்கிறேங்க ஐயா வச்சுக்கிட்டு மேஷ லக்னம், 2ல ராகு, 8ல கேது, 2ல ராகு, 8ல கேது, 2லயே மாந்தி, ரோஹிணி நட்சத்திர சாரம், 3ல சந்திரன், 3ல சந்திரன், அது புனர்பூச நட்சத்திர சாரம், 4ல செவ்வாய், ஆயில்ய நட்சத்திர சாரம், 5ல சூரியன், 6ல புதன், 7ல சனி, 8ல குறுக்கேது. இந்த ஜாதகத்துக்கு 4ஆம் அதிபதி சாரத்துல மாந்தி இருக்குது. 4ஆம் இடம்ங்கிறது தந்தைக்கு ஆயுள் ஸ்தானம். அப்போ 9ஆம் அதிபதி விருச்சிகத்துல இருக்கிறாரு. குரு இருக்காரா? அதுக்கு நேர் 8ஆம் இடம் அவரோட ஆயுளா? அவரோட ஆயுளா இல்லையா? அவரோட ஆயுள் கரெக்டா மாந்தியும் பாக்குறாருங்க, ராகும் பாக்குறாங்க. அதுக்கு நேர் 8ஆம் இடம் குரு நின்ற இடத்திற்கு நேர் 8ஆம் இடம் மிதுனம். குரு விருச்சிகத்தில் நிற்கிறார். சந்திரன் பாக்குறாருங்க. சந்திரன் அப்படியே வலப்புறமாக என்ன 8ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்தில் சந்திரன் போய் இருக்கிறார். சந்திரன் என்பவர் புனர்பூச நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார். தந்தை என்கின்ற 9ஆம் அதிபதியான குரு நின்றதற்கு பாதகாதிபதி சந்திரன் 8லே போய் இருக்கிறார். எஸ் ஆர் நோ? ஆமாங்கய்யா. எஸ் சார். இருக்கிறாரா இல்லையா? பாதகாதிபதி எண்ணிக்கை வந்தது. பாதகாதிபதி ஆ? விருச்சிகத்துக்கு 9 பாதகம், அதனால கிரகத்துக்கு 9 பாதகம், சந்திரன் பாதகம். அப்படித்தானே ஒரு காரகத்துக்கு எடுக்கணும். ஒரு பாதகம்னா இப்படி எடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகத்திலேயே ஒரு 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 உறவுக்கு பாதகம்னா அதை எடுக்கணும். அப்படி சரிங்க. புரிஞ்சுதா? அப்போ மாந்தி நின்ற சாரநாதன் யாரு? சந்திரன். அவனும் போய் 8ல நிக்கிறான். தந்தைக்கு ஆயுளை குறைக்கிறான். தந்தைக்கு ஆயுள் கண்டத்தை கொடுக்கிறான். சரி, சூரியனை பார்க்கணும்ல? சூரியனை பார்க்கணுமா இல்லையா? தந்தை காரகன். சூரியனுக்கு 8ஆம் அதிபதி யாரு? குருங்கய்யா. குரு இருக்கிறாரு. சூரியன் இடத்திற்கு சிம்மத்துக்கு 4ல இருக்கு. 8ஆம் அதிபதி 4ல இருக்கா? கேதுவர் ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன சொல்லுது? அங்கேயும் சூரியனுக்கும் 8ஆம் இடம் கெட்டு போச்சா? ஆமாங்க, கெட்டு போயிடுச்சு. போச்சா போலியா? கெட்டு போயிடுச்சு. ஆமாங்க. அப்ப சூரியனுக்கு 12ஆம் அதிபதி சாரத்துல மாந்தி இருக்குதா? சூரியனுக்கு 12ஆம் சாரத்துல மாறி புரிஞ்சு போச்சா? ஆமாங்க. தந்தைக்கு இவருக்கும் இருதய பிரச்சனை, இவரோட தந்தைக்கும் இருதய பிரச்சனை. சூரியனுக்கு 8 நாள் இருக்குதா?
ஆமா சூரியனுக்கு இருக்குதா இல்லையா? இருக்குது ம். அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க. இவரு இந்த சனி, இவருக்கு திதி சூனியம், துலாம் மகரம் திதி சூனியம். ம். ஆ? 8ஆம் அதிபதி யாரு? அதாவது 9ஆம் அதிபதி குருவா? ஆமா ஆ? ஆமா. குரு நின்றது விருச்சிகத்திலையா? ம். அதுக்கு 4 சனியா? ஆமாங்க. திதி சூனியத்தில் இருக்காரா? ஆமாங்க. 12 திரிசூனியத்தில் இருக்காரு. இருக்காரா? ஆமாங்க இருக்காருங்க. செவ்வாய் கடகத்துல இருக்கிறாரா? இருக்காருங்க. இருக்காருங்க. செவ்வாயின் பார்வை செவ்வாய் 8ஆம் இடமா? கும்பத்தை பாப்பாரா? பாப்பாரா மாட்டாரா? அப்போ அந்த சனி அங்கேயும் இருதய பிரச்சனைய ஜாதகரின் தந்தைக்கு கொடுக்குறாரா? அது கூட பரவாயில்லைங்க. அது கூட பரவாயில்லைங்க. தந்தைக்கு கட்டாய நோய் தான் இருக்கும்னு இங்க யாராவது சொல்றவங்க இருக்கிறீங்களா? உடனே தந்தை சூரியன் பெட்டர் சார். தந்தை உடனே சூரியனுக்கு பார்க்கணுமா? சூரியன் நின்றதற்கு 6ஆம் இடம் திதி சூனியமா மகரம்? எஸ் ஆர் நோ? ஆமாங்க ஐயா. ஸ்ரீசூனியர். எஸ்ங்க. 6ஆம் இடம் மகரம். ஆமாங்க. ஆமா, ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, அப்படித்தாங்க ஐயா. நான் என்ன பண்ணுங்க ஐயா? அவர் திதி சூனியம் ஆயிட்டாருங்க. நீங்க எங்களை போட்டு இந்த கேள்வி எல்லாம் கேட்டா நாங்க என்ன பதில் சொல்ல முடியுங்க? ஏனுங்கய்யா? அவருக்கும் இருதய பிரச்சனைங்க தந்தைக்கு. அவர் அவுட். அவரு அவுட். ஜாத போடுமா? போடலாங்க ஐயா. ம்? போடலாங்க. ஐயா போடலாம் ஐயா. ஐயா அவருக்கு என்ன நோய் சொல்லணும்பா. அவருக்கு? ஆ? அவருக்கு என்ன இது சிறுநீரக சம்பந்தமான நோய்ங்களாங்க ஐயா? செவ்வாய் யாருக்குங்க? யாருக்குங்க சிறுநீரகம்? ஐயா யாருக்கு? ஐயா யாருக்கு? அவர் தந்தையை கேட்கிறாரு. ஏன்னா ஐயா, 8ல வந்து விருச்சிகத்துல குரு இருக்கிறதுனால, தந்தை ஸ்தானம் இருக்கிறதுனால சிறுநீரக பாதிப்பு இருக்குமான்னு கேட்கிறாரு. அதான் இருதய பிரச்சனைன்னு சொல்லிட்டேன்லங்கய்யா. ஆமாங்க ஐயா. சொல்லிட்டேன்ல. ஆமாங்க. இருதய பிரச்சனை அவங்க தந்தைக்கு. சரிங்க சரிங்க. ம்? 2 பேருக்கும் 2 ஜாதகருக்கும் பேருக்கு தந்தைக்கும். ஜாதகருக்கும் இருதய பிரச்சனை, தந்தைக்கும் இருதய பிரச்சனை. புரிஞ்சதுங்க ஐயா. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சதுங்க ஐயா. ம். ஆதித்யா, ஒரு ஜாதகம் அனுப்புறேன், போட்டு விடுறீங்களா? அனுப்புங்க. அனுப்பிச்சு பாருங்க. கரெக்டாக தான் சொல்லிருந்தாட்டுக்குது. பரவாயில்ல. ம். கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் மூளை இருக்குன்னு தெரியுது. ம்?
சென்னிமலை ஆண்டவன் அணுக்கு இருக்கோம். பாருங்க கொஞ்சம் இதெல்லாம் இருக்க மாட்டேங்குது தெரியுது. நான் இப்பதான் ஜாத்தேன், அது கரெக்டாக தான் தெரியுது. ம் ம் ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்ப இவங்க வீட்லயே வேற யாருக்காவது நோய் வருமா? ஏதாவது சொல்றீங்களா? நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் வருங்க. நரம்பா யாருக்கு? அம்மாவுக்குங்கய்யா. அம்மாவுக்கு. இவருடைய இளைய சகோதரனுக்கு வருங்க. இவருடைய இளைய சகோதரருக்கா? இப்ப பாருங்க, இதுதான் ஜாதகம். ம் பாத்துங்க நண்பர்களே, நான் சொன்ன மாதிரியே மேட்ச் இருக்கணுமா? ரெண்டுல ராகு இருக்கா, மாந்தி ரோகிணிகள் இருக்குதா, 4ஆம் அதிபதி சாரத்துல 3ல சந்திரன் இருக்குதா, 4ல செவ்வாய் இருக்குதா, சந்திரன் புனர்பூசல் இருக்கா, செவ்வாய் ஆயிலியத்தில் இருக்குதா, சுக்கிரன் வக்கரமா இருக்குது, சுக்கிரன் வந்து மகத்துல, சூரியன் வந்து பூரத்துல, புதன் 6ல, உத்தரம். ஆமா, சனி 7ல, குரு கேது 8ல. சரியா பூஜா சொன்னது? சரியா பூஜா? சரிங்கய்யா. இது கூட பாருங்க, நான் உங்களுக்கெல்லாம் ஒரு விதி சொல்லியிருக்கிறேன். என்ன தெரியுமா? ஒரு கிரகம் மூல திரிகோணம் அடைந்தால் அதனுடைய உச்ச வீடு பாதிக்கும் அப்படின்னு என்னுடைய எத்தனையோ பாடங்கள்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப இந்த ஜாதகத்துல எந்த கிரகம் மூல திரிகோணம் அடைந்திருக்கிறது? புதன் அடைஞ்சிருக்கீங்க. புதன் ஐயா. ஐயா சூரியன்யா. ஐயா புதன் சூரியன். சூரியன் சூரியன் இதுலயே போட்டிருக்கான் பாருங்க, நீங்க எங்கேயும் அலைய வேண்டியது இல்லை. சூரியன் சிம்மத்தில், பூரம் 2ல், மூல திரிகோணம்னு போட்டிருக்கானா, மூலதி அப்படின்னு போட்டிருக்கானா? ஆமாங்க. அப்ப சூரியன் நின்ற இடத்திற்கு அதனுடைய உச்சத்துக்கு சூரியன் நிக்கிறார். எங்க? மூல திரிகோணம் அடைஞ்சு சிம்மத்தில் இருக்கார். சூரியன் உச்சமாக வீடு எது? மேஷம். மேஷம். இந்த ஜாதகருக்கு என்ன? லக்னம். லக்னம் பாதிக்குமா பாதிக்காதா? கண்டிப்பா பாதிக்குங்க. பாதிக்குமா பாதிக்காதா? பாதிக்குமா பாதிக்காதா? பாதிக்கும் ஐயா. கண்டிப்பா பாதிக்குங்க. இந்த ரூல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு இலவச வகுப்புல ஒரு ஜோதிடத்தை இப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எந்த ஒளிவு மறைவும் இல்லாம தான் கொடுக்குறேன். கண்டிப்பா. எந்த பிரதிபலனும் இல்லாம தான் கொடுக்குறேன். ஆனா ரோசம் மட்டும் உனக்குலாம் இல்லை. என் மாணவர்கள்லாம் கொஞ்சம் முன்னைன்னு வச்சுங்களேன். நம்மளை திட்டினா கூட சரி பரவாயில்ல, திட்டுட்டு 4 பேர், அவருக்கு அவர் நிறைய உப்பு போட்டு சாப்பிட்றாரு, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டுமே அவரு தான் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்படி என்பது அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா. எந்த இடத்துல இந்த மாதிரி போன மாந்தி வகுப்புல தெரிஞ்சுக்கிட்டாங்க.
ஒரு இதுல 2 பேர் சொல்றான்னா உடனே நம்ம மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறீங்க, இத்தனை பேர்த்துக்கு இலவசமா கொடுக்குறேன். உடனே அதனுடைய ஒரு வேகம் வர வேணாமா? கண்டிப்பாங்க ம் வரலையே. கண்டிப்பாங்க. இதுலயும் பாருங்க, இங்க பாருங்க நண்பர்களே, இன்னும் சொல்லித்தரேன். சொல்லி கொடுக்கறத பத்தி எனக்கு எந்த கவலையுமே இல்லை. நல்லா சரி. ம் இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க இளைய சகோதரன் இருப்பாருன்னு சொன்னீங்களா? சொன்னீங்களா? அப்ப 3ஆம் இடம் தானே இளைய சகோதரன். ஆமாங்க இளைய சகோதரி தாங்க இருப்பாரு. சரி, இளைய சகோதரி ஏதோ ஒன்று, எது வேணாலும் வச்சுக்கோங்க. இளசுன்னா 3ஆம் இடம் தானே. ஆமாங்க. ஆமாங்க. அதுல மாற்றம் இருக்கா? இல்லையா? இப்ப பாருங்க, அந்த 3ஆம் அதிபதி புதன் போய் 6ல இருக்காரா? ஆமாங்க அத கேது பாக்குதா? ஆமாங்க ஆமாங்க. ஜாதகரே 3 சாரத்துல செவ்வாய் ஆயிலி நட்சத்திர சாரத்தில் இருக்காரா? ஆமாங்க ஆமாங்க. ஆமாங்க. அப்படின்னா இவர் இளையவர், இவர் தானே இளையவர்னு வரணும். ம். அப்புறம் எப்படி நீங்க இவருக்கு இளையவர் இருப்பார்னு சொன்னா எப்படி? ம். சரி, இவருக்கு மூத்தவர் இருப்பாரா பாருங்க. இருப்பாருங்க ஐயா. இருப்பார். ம். சரி, இப்போ 11ஆம் அதிபதியான சனி நேர் 7ல மூத்தவர் உச்சமா இருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. இப்போ அவருக்கு 4ஆம் இடம் திதிசூன்யமா இருக்கு. சனி நின்றதற்கு 4, அதாவது இங்க துலாம் மகரம் திதிசூன்யம், துலாம் மகரம் திதிசூன்யம். அவருக்கு 4ஆம் இடம் திதிசூன்யமா இருக்கா? இருக்குங்க இருக்கா? இருக்கு. அந்த இருக்குங்க. 4 கேது பாக்குதா? பாக்குதுங்க செவ்வாயும் பாக்குதா? மகரத்தை செவ்வாய் பார்க்கிறாரா? 7ஆம் பார்வை பாக்குதுங்க. கேது பார்க்கிறாரா? பாக்குறாருங்க. பார்க்கிறாரா இல்லையா? பார்க்கறாங்க. அப்ப செவ்வாய் கேது சேர்ந்து மகரத்தை பார்க்கிறார். அந்த இடம் திதிசூனியமாக இருக்கிறது. இவருக்கு மூத்த சகோதரன் இருக்கிறார். அவருக்கும் 6ஆம் அதிபதி, அதாவது அவர் நின்றதற்கு, சனி நின்றதற்கு 6ஆம் அதிபதி யாருன்னா குரு. அவர் 2ல கேதுவோர் இருக்கார். அப்ப அவருக்கும் நோய் வரப்போகுதுன்னு தெரியுது. அது என்ன நோய்? என்ன நோய்? செவ்வாய்க்கு கேன்சர். அது இருதய நோய் தான் ஐயா. செவ்வாய் கேதுன்னு எடுக்கக்கூடாது. அவருக்கும் இருதயத்துல அடைப்பு, இருதய பிரச்சனை. 4ஆம் இடம் இருக்குதா? அவருக்கு பாதகத்துல சூரியன் இருக்குதா? சனி நின்றதற்கு பாதகத்துல சூரியன் இருக்குதா? ஆமாயா, தரத்துல 11 இருக்குதா இல்லையா? இருக்குங்கய்யா. இருக்குதுங்க. அவருக்கு இருதய நோய். பாருங்க, மூத்த சகோதரன்றதுக்கு 8ல மாந்தியா? 8ல மாந்தி. அவருக்கு உயிர்கண்ட வருமா வராதா? 8ல மாந்தியா? வருங்கய்யா. மூத்த சகோதரன் சனி நின்றதற்கு 8ஆம் இடத்துல மாந்தி. எஸ் ஆர் நோ? எஸ் சார். 10ஆம் அதிபதி சாரத்துல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? இங்க அப்பாவுக்கும் இருதய நோய், சாதகருக்கும் இருதய நோய், சாதகரோட அண்ணனுக்கும் இருதய நோய். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுதா? தெரிஞ்சதுங்க. பாருங்க, இன்னொரு மேஜிக் பாருங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, 10ஆம் பார்வையா சனி பாக்குது, அப்படியே ராகு இந்த பக்கம் பாக்குது அதே 4ஆம் இடத்த. குருவும் கேதுவோட சேர்ந்து அந்த 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப ஜாதகர் என்ன பண்றாரு? ஆயுள் கண்டம் வருது, குரு பார்த்ததுனால தப்பிச்சுக்கிட்டார். இல்லைன்னா என்ன பண்ணுவாரு?
ஜாதகர் புலக்கை வீசி இருப்பாரு. என்ன நண்பர்களே, சிரிக்கிறீங்களா? சிந்திக்கிறீங்களா, சிரிக்கிறீங்களா? சிந்திக்கிறேங்க ஐயா. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்களா, புரியலீங்களா? புரிஞ்சுச்சு சார். இன்னொரு மேஜிக் காமிக்கிறேன், பாக்குறீங்களா? இன்னொரு மேஜிக் சார், இதை சொல்லிட்டீங்க அப்படின்னா அவர் மூத்த சகோதரன் அப்பா தான் போயிட்டாருல்ல, சரி ஜாதகருக்கு தான் 4ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாரு, அவங்க அப்பாவுக்கு பார்க்கல. ஆனா நீங்க வந்து இதை பார்க்கலாம்ல, மூத்த சகோதரனுக்கும் ஆயுள் போயிருக்கணும்ல சார் அப்படின்னு கேட்கணும்ல, கேட்கணுமா இல்லையா? ஆமாங்க ஐயா. இப்ப பாருங்க, மூத்த சகோதரன் யாரு? சனியா? சனீஸ்வரன். சனி நின்றதற்கு 8ஆம் இடம் எது? ரிஷபம் 8ஆம் இடம். அதையும் குரு பார்க்கணும். ஆமாங்க. பாக்குதா இல்லையா? சனி குரு பாக்குறாரு. 7ஆம் பார்வையா பாக்குறாரு. 7ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பாக்குறாரா இல்லையா? பாக்குறாருங்க ஐயா. அது மட்டும் இல்ல, அந்த சுக்கிரன் வக்கரமா இருக்காரா இல்லையா? ஆமாங்க. வக்கரம்னா 2ஆ? ஆமாங்க ஐயா. அப்ப இவங்க அண்ணனுக்கு 2 ஆயிலா? ஆமாங்க ஐயா. சுக்கிரன் வக்கரமா இருக்கிறதுனால. எஸ் ஆர் நோ? ஆமாங்க. அப்போ ஒரு ஆயில் வந்து கண்டம் வந்துருச்சு, இன்னொரு ஆயில் இருக்கிறாரு. எப்படி பாத்தீங்களா? குருவின் பார்வை வேலை செய்யுமான்னு கேக்குறீங்கல்ல, 8ல் இருக்கும் குரு வேலை செய்வாரா? சந்தேகம் இருக்குது இல்ல, இருக்கா இல்லையா? ஆமாங்க. தெளிவாகுதா இல்லையா? தெளிவுங்க ஐயா. ஆகுதா இல்லையா? ஆகுது ஐயா. எப்படி ஜோதிடம்? அருமைங்க. சூப்பருங்க ஐயா. ரொம்ப அற்புதமா இல்ல ரொம்ப மோசமா? இல்லைங்க ஐயா. அற்புதம் ஐயா. ம்? அருமை சார், அருமை சார். ம்? ஏன்னா வந்து ஜாதகம் கேட்கும் போதே அவங்க வந்து என்னங்கிறாங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கே தெரியுமா, நீங்களே சொல்லுங்க மூத்தவரா இளையவரா அப்படின்னு தான் கேட்பாங்க ஐயா. அதனால இது மிகவும் மூத்தவர் இளையவர்லாம் அப்புறம் சொல்லியா, ஜாதகத்தை சொல்லியா முதல்ல. அது கரெக்ட். ஜாதகத்தையே சொல்லாம நீ மூத்தவர் இளையவர் கடைசி இளவரு, இது எவன் கேட்டான்? என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ மூத்தவர் இளையவர்னு பேசிட்டு இருக்கிறீங்க. ஏன் நான் வந்து அவங்க அப்பனுக்கு இருதய நோய்ங்கிறேன், அவங்க அண்ணனுக்கு இருதய நோய்ங்கிறேன், ஜாதகருக்கு இருதய நோய்ங்கிறேன், ஒரே 3 கிரகத்தை வச்சுக்கிட்டே இத்தனையும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரே ஜாதகத்துல எப்படி எல்லாம் பாருங்க என்னென்ன மாதிரிலாம் நடக்குதுன்னு. ஆமாங்க. ஆமாங்க. அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதையோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லையா இருக்குது? இனிமேல் சும்மா இல்லைங்க ஐயா. இல்லைங்க. போறதா நல்லதுதானே இருக்குது. உங்களுக்கு வெட்டி வேஸ்ட். இல்லைங்க ஐயா. ம். தேவைங்க தேவை. என்ன தேவை? இங்க ஐயா மூத்த இல்ல பொண்ணு பார்க்கறதுதான் நம்ம வேலையா? அது இல்லைங்க எக்ஸ்ட்ராவா ஐயா. சொல்லக்கூடிய பாயிண்ட். அதுதாங்க ஐயா. அதுக்கு எதுக்கு இல்லைங்க என்ன ஐயா. இருக்குது? அதுவே எங்களுக்கு எடுக்க தெரியாம இருந்ததுங்க ஐயா. இப்போ அது நீங்க தேவையில்லைங்கிற. அது சொல்றீங்க. இப்ப நமக்கு எதுக்கு அது? நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல ஒரு மாந்தியை பத்தி நடத்தும் போது சில அழிவுகள் இருக்குமா இல்லையா? கண்டிப்பாங்க ஐயா. ம். நண்பர்களே, ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க. மாந்தி எப்படி தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாந்தி சந்திரன் சாரத்தில் இருக்கார், உண்டா இல்லையா? ஆமாங்க. இதே இந்த சந்திரனும் போய் நீசம் இந்த விருச்சிகத்துக்கு போட்டுக்கோங்க. இதே இயர்ல இதே மேஷ லக்னமாகி அந்த சந்திரனை கொண்டு போய் விருச்சிகத்துல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈவெண்ட்லாம் மனசாட்சியே இருக்காது. 8. 8ல சந்திரன் நீசம், 4ஆம் அதிபதியும் நீசமாய் அந்த 4ஆம் அதிபதி சாரத்துல மாந்தியும் இருந்து லக்னாதிபதியும் போய் 4ல நீசமா இருந்தா மனசாட்சிங்கிறது இருக்காது. ஏன் தெரியுமா? செவ்வாய் என்றதற்கு 4ஆம் இடத்துல சனி இருக்குதா? கல்லு மனசு. கல்லுன்னா சனி. செவ்வாய் லக்னாதிபதி, அது நின்றதற்கு 4ல சனி, திதி சூனியம். கல்லு மனசு காரண்டா. சூப்பர் சார். சூப்பர் சார்.
ஆனா இவனுக்கு அது இல்லை. ஏன்னா என்ன ஆகுது, அந்த 4ஆம் இடத்தை குரு பார்த்ததுனால ஒரு மனசாட்சி உள்ள நபர். 4க்கு சம்பந்தப்பட்டு சந்திரனும் நல்லா இருந்தா உண்மையாலுமே மனசாட்சி உடையவர். 4க்கு குரு சம்பந்தப்பட்டு சந்திரன் கெட்டு போயிட்டான்னா கொஞ்சம் அப்படியே முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் தடுமாறுவார். ஆனா 2மே கெட்டு போச்சுன்னா மனசாட்சிங்கிறதே அவனுக்கு கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட போனீங்கன்னா என்ன ஆவீங்க, மனசாட்சி இல்லாத நபராயிருவான். சந்திரனும் கெட்டு போய் சந்திரன் சாரத்துல மாந்தியும் நின்று 4ஆம் இடமும் கெட்டு போய் லக்னத்துக்கு 4ம் கெட்டு போய் லக்னாதிபதிக்கு 4ம் கெட்டு போச்சுன்னா அவ்வளவுதான். அவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுத்து என்ன பண்றது? அப்பதான் இந்த தற்கொலை எல்லாம் நடக்கிறது. வரதட்சணை கேட்கறாங்கல்ல, மாந்தியிலேயே இவ்வளவு விஷயம் இருக்குது. 4ஆம் அதிபதி சாரத்துல மாந்தி இருந்தா புளிச்சுக்கோணும் டபக்குன்னு. ஓ, உடனே சந்திரனை பார்க்கணும், உடனே லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியை பார்க்கணும், உடனே 4ஆம் லக்னாதிபதிக்கு 4 பார்க்கணும். இத்தனையும் பார்த்து தான் ஒரு பொண்ணுக்கு செட் பண்ணி விடணும். இல்லைன்னா நாம என்ன, அவங்க என்ன ஆவாங்க, அவன் பண்ற வேலையில மனசாட்சி எல்லாம் திடீர்னு நமக்கு ஏதோ ஒரு பிடிவாதம் வந்துருச்சு வச்சுங்க, போய் வாங்கிட்டு வாடி 100 கோடியை அப்படியே ஓங்கி விட்டானா எங்க போய் 100 கோடி கொடுக்கறது? அந்த அம்மா இடிச்சு அடியில் நேரம் நம்ம ஜோசியில வந்து விழுகும். ஐயா 100 கோடி கேட்குறாங்க ஐயா, கொண்டாங்கய்யா அப்படின்னு கேட்டால் நம்ம கொடுக்க முடியுமா? இதுக்கு தான் இந்த 4ஆம் அதிபதி சாரத்துல மாந்திங்கிற. இப்ப 4ஆம் இடத்தை நடத்த போறேன், நீங்க தெரிஞ்சுக்கணும். நோய் மட்டும் இருதய நோய் இல்லை, சில பேருக்கு மனசாட்சியே இருக்காது. மனசாட்சியே இருக்காது. கந்து வெட்டி விடுறவங்கிட்ட மனசாட்சி எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி கந்து வெட்டி தொழிலெல்லாம் பண்றவனுக்கு இந்த மாதிரி மாந்தி என்னவா இருக்கும், 4ல இருக்கும். மனசாட்சி இல்லாதவர்களாக இருப்பார்கள். உனக்கு அப்பாவும் பார்த்தா நான் என்ன ஆகுறது? புரிஞ்சுங்களா? புரியுதுங்கய்யா. புரிஞ்சுது சார். ஜாதகத்துக்கு பொருத்தம் போடும்போது இதெல்லாம் கூட நீங்க பார்க்கணும். பாடத்தை நடத்துனது ஏதாவது கொஞ்சமாவது உங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு பயனா இருக்குதா, தெரியுதா? உண்மைங்க, நல்ல பயனுங்கய்யா. நல்ல பையன் சார். நல்ல பையன் ஐயா. பையன் சார். ஐயா பயனா இருக்குதுங்க ஐயா. இதை எடுத்துருங்க ஐயா. யாரோ ரெக்கார்டிங் வேற பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்குது. இந்த பாடத்துக்கு கூட ரெக்கார்டிங் பண்ணுவீங்களா? ஐயோ, மனசாட்சி இல்லாத நபர்கள். 4ல் மாந்தி, 4ல மாந்தி இருந்தாலும் 4ஆம் அதிபதி சாரத்துல மாந்தி இருந்தாலும் நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரியா? தந்தைக்கு ஒரு ஆயுள் கண்டத்தை கொடுக்கும். உடனே தந்தையோட ஆயுள் எப்படி இருக்குதுன்னு அவர் ஜாதகத்தை பார்க்கணும். இல்லைன்னா இதுலயே 9ஆம் அதிபதிக்கு 8ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு கவனிக்கணும். புரிஞ்சுங்களா? தாய்க்கு நோயை கொடுக்கும், தாய்க்கு வம்பு. அந்த அம்மாவோட அந்த அந்த வீட்டுல உங்க அம்மா, அந்த அம்மாவுக்கு மாங்கல்யம் மட்டும் இல்லை, 4ஆம் அதிபதி சந்திரன் போய் 3ல. அப்ப அந்த அம்மாவுக்குமே ஆபரேஷன் 2-3 ஆபரேஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி தாய்க்கும் ஒரு ஆபரேஷன், விபத்து, கண்டம், சர்ஜரி வரும். 4ல் மாந்தி இருந்தாலும் 4ஆம் அதிபதி சாரத்தில் மாந்தி இருந்தாலும் இதானுங்க பலன். தாயுடன் பிறந்த ஒருவர் மரணமாவார். ஹாஸ்டல் போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். 4ஆம் இடம் வீடு இல்லைங்களா, மாந்தி இருக்குது. இந்த 4ல மாந்தி இருந்தா வீட்டுல நிம்மதியே இருக்காதுங்க. 4ல் மாந்தி இருந்தாலோ 4ஆம் அதிபதி சாரத்தில் மாந்தி இருந்தாலோ சந்திரன் கெட்டு விட்டால் மனநோயாக கூட மாறலாம். ஆன்சைட்டிக்கு மருந்து சாப்பிடுவாங்க. தவிர இங்கிலீஷ்லாம் பேசு. ஆன்சைட்டி என்ன, ஒரு டிப்ரெஷன். எத்தனையோ சன் இருக்கு டிப்ரெஷன்.
ஏப்பா டிப்ரெஷன் வந்தது? எனக்கு ஒரு சன் இருக்கானுங்க, அதனால டிப்ரெஷனுக்கு. அதுக்குதான் டிப்ரெஷனுக்கு பதிலாக டிப்பர் டாட்டர்னு வரல, டிப்ரெஷன். டிப்ரெஷன் ஏற்படும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாளில் மாந்தி இருக்கிறது மட்டும் தப்பு இல்லை. உடனே 4ஆம் அதிபதி கெட்டு போகணும், சந்திரன் கெட்டு போச்சுன்னா கட்டாயம் டிப்ரெஷன் வந்துடும். இல்லைனாலும் மனசு எப்படி இருக்கும்? ஏதோ நினைவுகள் மனதிலே வருகுது காவேரி ஊற்றாகவே. இப்படி காவேரி ஊற்று மாதிரி என்ன ஆகும்? திடீர்னு ஒரு ஃப்ரெஷ் ஆகும், திடீர்னு மறுபடியும் படுத்துக்கு டபக்குன்னு அப்படி இருக்கும். இந்த 4ஆம் இடத்து மாந்தி திடீர்னு என்ன ஆகும்? அடடா, திடீர்னு அம்மா பாசம் வரும். திடீர்னு அம்மா போயிட்டீங்கன்னா என்னம்மா பண்ணுவேன்னு கண்டிப்பாக வரும். ஆமா. அப்புறம் 4 மாந்தி இவருங்க இந்த வீட்டுல எல்லாம் இது சொல்றாங்க, வீட்டுல நிம்மதி இல்லை, வீட்டுல சல்லிய தோஷம். சல்லியம் எலும்பு புதைக்கப்பட்டிருத்தல், தலைக்குழந்தை புதைக்கப்பட்டிருத்தல், சல்லிய தோஷம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நாளில் மாந்தி ஒரு காரணம். ஆனா அதுல முழுமையான காரணம் அது மட்டும் இல்லைங்க. அதுக்கு கூடவும் சில விஷயங்கள் வேணுங்க. அப்பதான் நீங்க போய் சல்லிய தோஷம்லாம் பார்க்க முடியுங்க. புரிஞ்சுங்களா? நீங்க உடனே 4 மாந்தி இருக்கணும்னு சல்லிய தோஷம்னு சொல்லக்கூடாது. நீங்க போய் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஒரு வீட்டுக்கு நீங்க பாட்டுக்கு நான் வாஸ்து பார்க்க போய் சல்லிய தோசை கண்டுபிடிச்சேன், ரெண்டு டம்ளர் மாதிரி இருக்குது, அதை கொண்டு போய் வச்சுக்கிட்டு சல்லிய தோசை பார்த்துறேன் இப்படி நீங்க தான் ஒண்ணு நடக்குது. அதுக்கு சில விதிகள் இருக்கு. புரிஞ்சுதா? அது வேணுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு வேணும்? சார் ஐயா, வேணும் சார், வேணும் சார், வேணும் ஐயா, சார். கண்டிப்பா கண்டிப்பா வேணும் சார். தேவை சந்தேக ஐயா. தோஷம்னா என்ன, அதுக்கு எப்படி ஐயா பண்ணிக்கிறது பரிகாரம்? அது எப்படி எத்தனை பேருக்கு சொல்லுங்க வேணும்? ஐயா, ப்ளீஸ் ஐயா. ஐயா ஏனுங்க உங்களை ஐயா மாதிரி சொல்லுங்க. ஆண்கள் எங்களுக்கு வழிகாட்டணும் ஐயா. சரி, எத்தனை பேர் முதல் செய்துங்க? திக்கடை காணாம பார்த்தேன். ஏனுங்க ஐயா, முதல்ல வேணும். அது எதிர்காலத்தில் ஏனுங்க வகுப்புன்னு ஒன்று நடத்துவோம், அதில் முழுமையா சொல்லி கொடுக்கணும். நீங்களே ஒரு இடத்துல ஒரு எலும்பு போச்சுட்டு வந்தா கூட அந்த இடத்துக்கு நீ கூட்டிட்டு போனா அந்த இடத்துல லைவ் லொகேஷனா போட்டு காமிச்சு கூட கொடுப்போம். புரிஞ்சுதா? அதெல்லாம் இதுல வராது. இது அதுல வராது. கண்டிஷன் அப்ளை. புரிஞ்சுதா? என்ன அப்ளை? கண்டிஷன் அப்ளை. ஆசை பாருங்க மனுஷனுக்கு மட்டும். சரி, அப்போ மனசு அந்த 4ல மாந்தி இருக்கிறப்ப என்ன ஆகும்? வீட்டுல நிம்மதி இருக்காது. 4ஆம் விசாரத்துல இருந்தாலும் 4ல மாந்தி இருந்தாலும் ஒரு நிம்மதியா இருக்காது. 4ஆம் இடம் தாங்க சுகம். சுகம் கெட்டு போச்சு, சுகமா இருக்க முடியல. ஏதோ பாக்குறோம் சார், மதுரை போனோம் சார், ஒரு 4 புரோட்டாவை பிச்சு போட்டு அந்த குருமாவை நல்ல கறி குழம்பு தூக்கி அப்படி ஊத்தி அப்படியே அதை கொஞ்சம் ஊற வச்சு அப்படி எடுத்து சாப்பிடலான்னு வாங்கி கொண்டு போனேன் சார். டாக்டரு எங்க வீட்டுக்காரமா ஃபோன் பண்ணாங்க, ஏங்க இந்த ஹார்ட்டுக்கு மாத்திரை போட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. புரோட்டா ஒதுக்கி வச்சிட்டேன் சார், ஏன்னா அது கொலஸ்ட்ரால், வேண்டான்னு வந்துட்டேன் சார். சுகமா இருக்க முடியாது. தேவையானதை தேவையான நேரத்தில் சாப்பிட முடியாது. 4ஆம் இடம் தாங்க சுகம். சுகம் இருக்காது. இப்ப 4ல மாந்தி இருக்குது, அல்லது 4ஆம் தேதி விசாரத்துல மாந்தி இருக்கு, 3 கெட்டு போய் 3ஆம் இடம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, வீரியம் போயிரு. ஏன்னா சுகம் கிடைக்காது. வீட்டுக்குள்ள போனாவே ஒரு டென்ஷனாவே இருக்கும். அப்புறம் அம்மாவை பார்த்தா அதை ஒரு டென்ஷனா இருக்கும், இல்ல அம்மாவை பார்த்தா கவலையா இருக்கும். அம்மாவை பார்த்தா கவலையா இருக்கும், இருதய நோய் பிரச்சனை வரும். படிப்பு என்ன ஆகும்? படிப்புல ஒரு டவுன் வரும்.
ஒரு வாகன விபத்து உண்டு. இவர் வாகனத்துல மோதி ஏதாவது ஒன்று செத்து போயிடும். ஒண்ணு மனுஷன் சாவும், இல்ல மாடு சாவும், இல்லைன்னா நாய் சாவும், இப்படி ஏதோ ஒண்ணு இருக்கும். இவங்க சொத்துல தான் சமாதி இருக்கும். வீட்டுக்கு அருகில் சமாதி, சொத்துக்கு அருகில் சமாதி, சுடுகாடு இதெல்லாம் இருக்கும். இப்ப 4ஆம் இடத்திலேயே மாந்தி இருக்கு. 4ஆம் இடம் தான் வந்து நீர். அது நீர் வீடாகி அதிலேயே மாந்தி இருந்தா நீர்க்கண்டம் உண்டு. நீர்க்கண்டம்னா என்ன நீர்க்கண்டம்? ஏதோ ஆத்துல ஈத்துல டப்புக்குன்னு இறங்கிருக்கூடாது. அந்த நீர்க்கண்டமும் தான், இந்த நீர்க்கண்டமும் தான். ரெண்டுமே நீர்க்கண்டம் தான். புரிஞ்சுங்களா? அல்லது இவங்க சொத்துல கிணறு இருந்துன்னு வச்சுக்கோங்க. இவங்க சொத்துல 4ல மாந்தி இருக்குது, கிணறு இருக்குது. அப்ப அந்த கிணத்துல என்ன இருப்பாங்க? யாரோ ஒருத்தர் தவறி விழுந்து சூசைட் பண்ணிருப்பாங்க, இல்ல தவறி விழுந்தாது இறந்துருப்பாங்க. இப்ப 4ல மாந்தி இருக்குது. பண்ண வைக்கலாமா? பண்ண சார் நாய் வளர்த்தேன் சார். சார் ஆசையா அந்த நாய் சார் அப்படியே அருமையா வந்து என் மேல தாவும் சார். 2 வருஷம் செத்து போச்சு சார். மறுபடியும் ஒரு நாய் வாங்கினேன் சார். 6 மாதம் செத்து போச்சு சார். சார் அதை விட்டு பொம்மரினின் சார், ஒயிட்டாட்டும் சார், ஒரு சாயல்ல என் பொண்டாட்டி மாதிரியே இருந்ததுன்னு வாங்கிட்டேன் சார். பார்த்தா அதுவும் போயிடுச்சு சார். பொண்டாட்டி மாதிரின்னு சொன்னோன்னே எத்தனை பேர்த்துக்கு சிரிப்பு. ஆம்பளைங்களுக்கு அவ்வளோ ஒரு திமிர் இருக்குது. இருக்குதானே? ஏ நாயே, யாரை கூப்பிடுறது தெரியாது, பொண்டாட்டி கூப்பிடுறே இல்லை இவரை அதுக்கு நாய் வாங்கி வச்சுக்கிறது. ஏ நாயே, நாயை கூப்பிடுறாரு, பொண்டாட்டி கூப்பிடுறாரு தெரியாது. அது மாதிரி வீட்டு விலங்குகள் 4ஆம் இடம் மாந்தி இருந்தா என்ன ஆகும்? அந்த வீட்டு விலங்கு கூட சீக்கிரம் நிறைய பேர் இப்ப பண்ணை நடத்துறாங்க பாத்தீங்களா? நீங்க வந்து மாட்டு பண்ணை நடத்துவாங்க. அது வந்து வளர்ச்சி மாட்டு பண்ணை. அதையே மாத்தி பண்றது மாந்தி இருந்ததுன்னா மாத்தி பண்றது எப்படி தெரியுங்களா? அந்த இதுக்கு கொடுக்குறது. இப்ப வந்து பிராய்லர் கோழி வளர்த்தா அது எதுக்கு போகுது? அது வந்து வெட்டுறதுக்கு தானே போகுது. மீன் வளர்த்தா வெட்டுறதுக்கு தானே போகுது. ஸோ அது கொலைக்கே கொடுக்குறோம். இப்ப இதை கூட பண்ணுவாங்க நிறைய பேர். நிறைய பேரு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது அழியறது தானே. அதுலயும் சாவும். இவன் பண்ணையில அதுலயும் சாவும். அந்த மாதிரி அமைப்பு. அதே மாதிரி இவங்க மாமியாருடன் பிறந்த ஒருவர் துர்மரணம் ஆவார். அங்கே 10 பார்க்குது. சில பேர்த்துக்கு மாமியாருக்கு கண்டம். மாமியாருக்கு கண்டம். வாஸ்து பிரச்சனை உள்ள வீடு 4ல மாந்தி இருந்தா வாஸ்து குற்றம் இருக்கும்னு அர்த்தம். அது உடனே அப்படி கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு 4ஆம் அதிபதி போய் மறையணும், அஸ்தமனம் ஆகணும், செவ்வாய் கெட்டு போகணும், பல விஷயங்கள் இருக்குது. உடனே எல்லாத்தையும் வாஸ்து பிரச்சனையும் சொல்லக்கூடாது. சரிங்களா? இவங்க வீட்டில் ஒரு துர்மரணம் அல்லது கொஞ்ச வயசுல இறந்து போறவங்க இருப்பாங்க. கட்டாயம் 4ல மாந்தி இருந்தா சல்லியும் பார்த்துக்கணும். நிச்சயமா அது வந்து முன்ன பின்ன எப்படி இருந்தாலும் 4ல மாந்தி இருந்தாலும் 4ஆம் அதிபதி சாரத்தில் மாந்தி இருந்தாலும் புதியதாக நீங்கள் கோடிக்கணக்கில் வீடு கட்டுறீங்க, ஒரு 50 லட்சம் கட்டுறீங்க, ஒரு கோடி கட்டுறீங்கன்னா யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்களை கூட்டு போய் சல்லியமா இருக்குதா, அது உண்மையாலுமே தெரிஞ்சவங்களா இருக்கணும், அவங்கள கூட்டு போய் பார்க்கணும். இல்லைன்னா அப்புறம் அது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு தடவை எனக்கு ரொம்ப எனக்கு தலைமையானவர்னு வச்சுக்கோங்க, அவருடைய ஒரு வீட்டுக்காக ஒரு அவங்க குழந்தையோட வீடு, அந்த அம்மாவுக்கு வாழ்க்கை ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்குது. கூட்டு போய் வாட போனான்னு போனோம். என்னை கூட்டு போறாரு. போய் வாசித்து பார்த்தேன். இந்த இடத்துல குழந்தையோட சமாதி இருக்குது, அது இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு சொன்னேன். அவங்க இதை நாங்கள் இப்போதான் கட்டினோம், கட்டி இப்போ 4 வருஷம் தான் ஆகுது,
ஆனா எங்க வீட்டுக்கு வந்த பின்னாடியே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா நாங்க கட்டும்போது அப்படி ஒண்ணும் தெரியலங்க அப்படின்னாங்க. உடனே எதிர்த்து வீடு பக்கத்து வீட்டுல போய் கேட்டோம். சார் இதுக்கு முன்னாடி இங்க வந்து குழந்தைய முன்னாடி புதைச்சிட்டு சமாதி சார். இந்த பக்கம்லாம் 2, 3 குழந்தைய புதைச்சிருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கு சார்ன்னு எதிர்த்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. எப்படி இது எனக்கு தலைமையில அப்ப யாரா இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. அவங்களுடைய மகள் வீட்டுக்கு போய் சொல்லி அவங்கள காலி பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம். அப்படி சோ ஜோதிடம் மகா அற்புதம். ஜோதிடம் மகா அற்புதம். சில வீடுகள்ல மறைஞ்சிருக்கும். நீங்க கண்டே பிடிக்க முடியாது. செய்வினை பயம்னு சொல்றாங்க பாருங்க. 4ல மாந்தி இருந்தாலும் 6ல மாந்தி இருந்தாலும் 8ல மாந்தி இருந்தாலும் 12ல மாந்தி இருந்தாலும் செய்வினை பயம் இருக்கும். ராகு மாந்தி இருந்தாலும் செய்வினை பயம் இருக்கும். செய்வினை இருக்கா இல்லையாங்கிறதுக்கு தனி கிளாஸ் எடுக்கணும். அதனால செய்வினை பயம் இவங்களுக்கு. ஏன்னா என்ன செய்வினை பண்ணிட்டு போனானோ, அதை பண்ணிட்டானோ, இதை பண்ணிட்டானோ என்கிற எண்ணம் இருக்கும். ஒரு சொத்தை இழப்பாங்க. ஒண்ணு இவங்க தாய் இழக்கும், அல்லது ஜாதகரே இழப்பார், அல்லது சொத்து அமையறதுக்கே தடை தாமதம் பிரச்சனையா இருக்கும். இப்படிலாம் இருக்கும். இந்த 4ல மாந்தி கொஞ்சம் இந்த மாதிரி கஷ்டங்கள். 4ல மாந்தி இருந்தாலும் 4ஆம் அதிபதி சாரத்தில் மாந்தி இருந்தாலும் இதையெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கணும். சரியா? யாருக்கு 4ல மாந்தி இருக்கு, 4ஆம் அதிபதி சாரத்துல மாந்தி இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ராஜாக்கு திருச்சியில இருந்து பேசுறேங்கய்யா. எனக்கு சொல்லுங்க. மேச லக்கணங்கய்யா. ம் 4ல வந்துட்டு மாந்தி இருக்காருங்கய்யா. ம் சொல்லுங்க. இதுல வந்துட்டுங்கய்யா பாத்தீங்கன்னா எனக்கு அம்மா இல்லைங்கய்யா, இறந்து போயிட்டாங்க. சின்ன வயசுலயே வந்துட்டு இறந்து போயிட்டாங்க, பாய்சன். அதே மாதிரி வீட்டுல பூர்வீக வீட்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தாங்கய்யா. வீட்டுல இருக்கவே முடியாது. நாங்க இப்போ அங்க வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வந்துட்டோம், டவுனுக்கு வந்துச்சு. ம் அதே மாதிரி என்னுடைய மாமியாருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இறந்து போயிட்டாங்க. அந்த புற்றுநோய் மாதிரி வந்து அவங்களும் இறந்துட்டாங்க. அதே மாதிரி எங்க தாத்தா வந்துட்டு கிணத்துல உளுந்து இறந்து போயிட்டாருங்கய்யா. பார்த்தீங்களா? இருட்டில் போது தெரியாம வழி தெரியாம உள்ள இறந்துட்டாருங்க. அது எல்லாமே கரெக்டா ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வருதுங்க. நண்பர்களே, இந்த மாந்தியே வர்க்கோத்தம் அடைஞ்சுன்னு வச்சுக்கோங்க நவாம்சத்துல, அது இன்னும் கொடுமை. ஐயா வணக்கம். வர்க்கோத்தம் அடைஞ்சாலும் பிரச்சனை. நீங்க சொல்லுங்க. தாரமங்கலத்துல இருந்து திருமால் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. சமீபத்துல ஒரு ஜாதகத்துல 4ஆம் இடம் மாந்தி வந்ததுங்க ஐயா. ரிலேஷன் தான். ம் அவங்க பிரதர் வந்து இறந்துட்டாருங்க ஐயா ஒரு மேஜரா டைம்ல, ஆக்சிடென்ட்ல. ம் இவருக்கும் அடிக்கடி வாகன விபத்து நடக்குங்க ஐயா. 4ஆம் இடம் வாகனத்துல விபத்து நடக்கும். ஆமாங்க ஐயா. அதே மாதிரி அந்த நிலத்துல ஒரு சமாதி வச்சிருக்காங்க. நிலத்துல சமாதி வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. இதே வர்க்கோத்தமம் மாந்தி இருந்ததுன்னா நவாம்சம் தான் இன்னும் பிரச்சனை வரும். நண்பர்களே, நமக்கு நாளைக்கு நவாம்ச வகுப்பு தொடங்குது. இது வரைக்கும் நவாம்ச வகுப்புல யாரும் சேரலைன்னா டக்குன்னு பணம் கட்டி சேர்ந்துக்குங்க. 2200 ரூபா கட்டணத்துல நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு ஜூம் வகுப்பா நடத்த இருக்கிறோம். நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. நீங்களும் சேர்ந்துக்குங்க. நவாம்சத்துல ஏகப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க போறோம். ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை 100% உறுதியா சொல்லணும்னு நவாம்சம் பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல ஒரு யோகம் இருக்குது, 100% இது யோகம் தானா, அது நவாம்சத்தை பார்க்கணும். நீங்க பல கட்டங்கள் இருக்கு, நான் எல்லா கட்டத்தையும் சொல்ல. நீங்க வந்து ஒரு ராசி கட்டம் இருந்ததுன்னா பக்கத்துல நவாம்ச கட்டத்தை தான் போடுறாங்க. பக்கத்துல நவாம்ச கட்டம் தான் போடுறாங்க. ஏன் அப்படிங்கிற விளக்கங்கள் எல்லாம் இந்த நவாம்ச வகுப்புல சொல்ல போறேன். நவாம்ச வகுப்பு உங்களுக்கு நாளைக்கு சாயந்தரம் 7 மணி அளவில் தொடங்குது. சேர்ந்துக்கோங்க. நிறைய பேருக்கு
திருமண பொருத்தம், அதுல சந்தேகம், அது இல்லாம நம்ம மன வாழ்க்கை எப்படி, உங்களுடைய உண்மை தன்மை எப்படி. எனக்கு லக்னத்துல குரு இருக்குது, சும்மா உங்களுக்கு சொல்றேன். எனக்கு குரு இல்ல, உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க நம்ம எல்லாம் ஆன்மீகங்கிறாங்களே, நம்ம பெரிய ஆன்மீக பற்றாளருங்கிறாங்களே, ஆனா நம்ம அப்படி இல்லையே. இந்த பக்கம் வந்து ஒரு சிக்கன் கிரேவி ஒன்று அடிச்சுவிட்டு அந்த பக்கம் ஒரு கோட்டரை போட்டுட்டு இருக்கிறோமே, இது எப்படி அப்படிங்கிறது இந்த வகுப்பில் இருக்கும். உங்களுடைய ரகசியங்கள். நீங்க உண்மையிலேயே நமக்கு லக்னத்துல சனி இருக்கு, அவரு பார்த்தா என்ன எப்படி இருப்பாரு, அவரு பக்காவா எந்த அசைவும் சாப்பிடாம ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாரு. இது என்னடா இது அப்படின்னா பலன்ல தப்பு வரும். ஸோ எந்த பலன் எப்படி இருக்குதுங்கிறத உறுதி செய்வதற்கு நவாம்சம் துணை புரிய போகிறது. அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் மேட்ரு. இது மாதிரி நிறைய ஜாதகங்களை ஆய்வு கொடுக்க போறேன். அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத கட்டாயம் 12 நவாம்ச லக்கணங்களுக்கும் 12 உதாரண ஜாதகத்தோட மிக மிக அற்புதமா ஒரு வகுப்பை நாளைக்கு ஆரம்பிக்கிறேன். சேர்ந்துக்கிறவங்க சேர்ந்துக்குங்க. சரி, 6ல் மாந்தி, 5ல் மாந்தி, 4ல் மாந்தி இருந்தா 10ஆம் இடத்தையும் பார்க்கும். மாந்திக்கு நேர் 7ஆம் பார்வை உண்டு. 4ல் இருந்தா 10 பார்க்கும். கொஞ்சம் 4ஆம் அதிபதி சாரத்துல எல்லாம் இருந்ததுன்னா வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது கவனமா இருக்கணும். சும்மா தண்ணி தானே அப்படின்னு டபக்குன்னு விட்டா என்ன ஆகும், தண்ணி தேங்கி இருக்கும். என்னத்த போயிட்டு பாத்துரும் அப்படின்னு டபக்குன்னு வண்டி விட்டீங்கன்னா என்னவீங்க அங்கேயே நின்று விழுந்துருவோம். போய் உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். மாந்தி அதான் பண்ணும். ஆனா இந்த மாந்திக்கு ரொம்ப எளிய பரிகாரங்கள் இருக்கு, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ரொம்ப எளிய பரிகாரங்கள், எளிய வழிபாடுகள், நீங்கள் இதுவரைக்கும் கேட்காத ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்கு. சரி, 5ல் மாந்தி. 5ஆம் இடம்னா என்னது, அது வந்து நம்முடைய பூர்வீக சொத்து, குழந்தை, குலதெய்வம். 5ல் மாந்தி இருந்தால் சில பேர் குலதெய்வம் வந்து மயானத்தில் இருக்கும், அல்லது இந்த பெரியார் நிச்சயம் வழிபாடுலாம் பண்றாங்க பாருங்க, அது மாதிரி இருக்கிறது. மண்ணாலான தெய்வம் இருக்கிறது, படுத்துக்கிட்டு இருக்கிறது. 5ஆம் இடம் குலதெய்வம் மாந்தி இருந்தால் அது கூட இருக்கும். ஒரு கருக்கலை. சில பேர்த்துக்கு 5ல் மாந்தி இருந்தாலும் 5ஆம் அதிபதி சாரத்தில் மாந்தி இருந்தாலும் 5ஆம் அதிபதி சாரத்தில் மாந்தி இருந்தாலும் குழந்தை சம்பந்தமா ஒரு கஷ்டம் வரும். குழந்தை ஒரு கரு கலையிறது இதெல்லாம் இருக்கும். அப்புறம் பூர்வீக சொத்துல சமாதி இருக்கும், அல்லது பூர்வீக சொத்துக்கு பூர்வீக சொத்து அழிஞ்சு போகும். ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து பால் அடைஞ்சு போகுது பாருங்க, அப்படியே விட்டுருவாங்க, பால் அடைஞ்சு போயிடும். இந்த 4ல் மாந்தி இருக்கிறவங்க சில பேர் பத்திரத்துல கூட பிரச்சனை வருது, சர்டிபிகேட்லாம் இது அரிச்சு போயிடும், திடீர்னு செல் அரிச்சு போயிடும், திடீர்னு தண்ணியில் நனைஞ்சிடும். இவெல்லாம் பத்திரத்தை ஒழுங்கா பார்த்து வைக்கணும். இந்த 4ல் மாந்தி. 5ல் மாந்தி இருந்தா எப்படி இருக்கும், ஒரு குழந்தை கவனமா வச்சுக்கணும். குழந்தை, முதல் குழந்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது வந்து என்னன்னா குழந்தை சார்ந்த விஷயத்துல ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கு. மாந்தி எங்க இருக்கிறாரோ அது சம்பந்தமா உங்களுக்கு ஒரு சோகம் இருக்குங்க. மாந்தி என்ன சாரம் வாங்கியிருக்காரோ அது சம்பந்தமாவும் உங்களுக்கு ஒரு சோகம் இருக்குங்க. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, அது சம்பந்தமா ஒரு கவலை இருக்குங்க. ஏங்க அது உங்களுக்கெல்லாம் மாந்தி எங்க இருக்குது சார்? எனக்கு இல்ல சார், எனக்கு வந்து மாந்தி இங்க இருக்கிறாரு, ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன் சார்னு சொல்றவங்க இருக்கீங்களா? நீங்க மாந்தி எங்க இருந்தாலும், லக்னத்துல இருந்தா, உங்க லக்னாதிபதி சாரத்துல இருந்தா உங்களுக்கு மேலேயே கஷ்டமா இருக்கும். புரியுதுங்களா?
இப்போ மாந்தி எங்க இருக்காரோ அது சம்பந்தமான சோகம் இருக்கும் ஜாதகன்ட்ட. அப்புறம் என்ன தெரியுமா, அது பாக்குது பாருங்க 7ஆம் இடம் எங்க இருக்காரோ அதுல இருந்து நேர் 7. இப்ப 4 இருந்தா 10 பார்ப்பாரு. 10ஆம் இடம் மாமியாரா, தொழிலா, கர்மம் செய்ய புத்திரனா, இது எல்லா பத்தியும் சங்கடம் இருக்கும். இனம் புரியாத சோகம். இனம் புரியாத சோகம் அப்ப இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்குலாம் இருக்குது அப்படி. உங்க சிவாஜி பாண்ட மாதிரி தான், எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கம் இல்லாதவர் என்று. அப்படி சோகம்னாவே சிவாஜி பார்த்துக்கணும், பிரிஸ்க்னா எம்ஜிஆர் பார்த்துக்கணும். அது அந்த காலத்துல. இந்த காலத்துல யாரு பார்க்கணும், யாரு பார்க்கணும்? ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் இருக்காங்க. சரி, உங்களுக்குலாம் இந்த மாதிரி சோகம் இருக்குதா? உங்களுக்கு லக்னத்தில் இருக்குது, 2ல இருக்குது, ஏதோ ஒரு சோகம் இருக்குது சார். எப்பவுமே இருக்கு. சோகம் இருக்குது சார், இருக்குது சார், இருக்குது. இருக்குது. கேட்டா டக்குன்னு பதில் சொல்லணும், எல்லாம் சும்மா என்னமோ சோதனை இருக்குங்க சார், படத்தை இருக்கு. இருக்குங்க சார். சோதனை படத்தானே வந்திருக்கிறீங்க. ஆமாங்கய்யா. அப்புறம் ஆமாங்க. என்ன ஆமாங்க ஐயா, ஜோதி சும்மா இருந்தா பார்த்தா என்ன பண்றது? இல்லைங்க அட இருக்கு சொல்லுங்க. இல்ல சார், இல்லன்னு சொன்னதான் நான் தான் நிரூபிச்சு காமிக்கிறேன்னு சொல்றேன். ரெண்டும் உங்களுக்கு பிளஸ். சரி, உங்களுக்கு இல்ல, சரி கொண்டா சார்ட் போட்டு பார்ப்போம் என்ன இல்ல அப்படின்னா, அந்த காரகங்கள்ல ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்கும், அது அவருக்கே தெரியாது. அது அவருக்கே தெரியாது தெரியாது. அப்படின்னு தான் அர்த்தம். சரி, புத்திரன் சம்பந்தமான பிரச்சனை, குழந்தைக்கு ஒரு 10 கண்ட சர்ஜரி. 5ஆம் இடம் ஜோதிடமா, மாந்தி இருக்குது, என்ன பண்ணுவாரு? ஏய், ஜோதிடம் சம்பந்தமான பிரச்சனை. ஜோதிடம் வரும், என்ன சொல்லுவாரு? ஆட சாவு ஜோதிடம் இருக்குது. ஏய், நீ பிச்சது போயிரு. ஏய், உனக்கு தொழில் இப்படி ஆகி போயிடும். உனக்கு அது அப்படி ஆகி போயிடும், உனக்கு இது இப்படி ஆகி போயிடும் சொன்னா பழிச்சிடும். 5ல் மாந்தி. குழந்தைய பத்திரமா வச்சுக்கோன்னு சொன்னா இவன் சொல்லிட்டு என்னாச்சு, ஐயோ போச்சுடா அப்படிங்கிட்டு. 5ல் மாந்தி. அதே மாதிரி 5ஆம் இடம் காதலா, காதல் என்ன ஆகும்? அதாவது காதல் தோல்வி. காதல் தோல்வி. காதல் அப்படியே ஒரு இந்த இதயம் படத்துல முரளி அப்படி பாடுறாரு பாருங்க, அந்த மாதிரி அப்படி சோக கீதம் வாசிக்கு உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே காதல் தோல்வி. இல்லைன்னா ஒரு தலை காதல், ஒரு தலை காதல் வரும். அது எனக்கு எங்களை ஒரு ஜாதகம் இருக்குது. அந்த பையன் லவ் பண்றான், லவ் பண்ணும்போது வந்து கேட்குறான் இல்லை மேரேஜுக்கு, சார் நான் மேரேஜ் பண்ணிக்கிறோம், எப்போ சார் பண்ணலாம், வீட்டுக்கு தெரியாமல் பண்ண சார். பார்த்தா அந்த ஜாதகத்தில் 5ல் மாந்தி இருக்குது. அந்த 5ஆம் அதிபதின்றது 8ஆம் அதிபதி நீசமா இருந்தது. ஒன்று தம்பி 3 மாசம் பொறு, இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, அந்த பொண்ணோட ஜாதகத்தை கொண்டாப்பா அப்படின்னு. பொண்ண நீ காதலிக்கிற பொண்ணுக்கு நேரம் சரியில்லை, பொறுமையா இருந்து அந்த பொண்ணோட ஜாதகத்தை கொண்டுங்க. அது லக்னத்துல மாந்தி, 8ஆம் இடம் அதே மாதிரி நீசம் அஸ்தமம், 3-8 சம்பந்தம், தற்கொலை பண்ணிச்சு. அவங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை, இவருனால இல்ல, அது ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க வீட்டுல இது பண்ணி திரும்பி தற்கொலை பண்ணிச்சு. 5ல் மாந்தி இருந்தா இதுவோ நடக்குது. காதலுக்காக உயிரை விடுதல். அனார்களி கல்லறையிலே உன்னை வைத்து விட்டாரே அனார், கல்லான இதயம் படைத்தவர்கள் தானோ இந்த அக்பர், இப்படி உன்னை வைத்து விட்டாரே அனார்களி, இதோ வந்து விடுகிறேன்னு போய் கல்லறையில முட்டி தன் உயிரை இழக்கிற மாதிரி
5ஆம் இடம் காதல். காதலுக்காக உயிரை விடுறது மாந்தி இருந்ததுன்னா. இதெல்லாம் நினைச்சா கேவலமா இருக்கும். டேய் காதலுக்காக உயிர் விடுறீங்களாடா, இதான் நிறைய பொண்ணுங்க இருக்கு, அடுத்த காதல் பண்ணிக்க வேண்டியதாண்டா. நிறைய பசங்க இருக்காங்க, அடுத்த காதல் பண்ணிக்க வேண்டியதுதானே. ஆழ்வார்பேட்டை ஆண்டவா. ம்? ஆழ்வார்பேட்டை ஆண்டவா. இதெல்லாம் எதுக்கு? காதலுக்காக உயிர் விடுறது உண்மையிலேயே சரியில்லை. கன்ஃபார்ம்டா மேரேஜ் பண்ணியே இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா நிறைய போகுது. காதல் பண்ணிட்டு இருந்து காதலுக்காக உயிர் விடுறாங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த ஆணவ கொலைகள்லாம் நடக்குது இல்லையா, இதெல்லாம் 5ஆம் இடத்து மாந்தி தான். ஆணவ கொலை, ஜாதி கம்மியா இருக்குன்னு வெட்டுறான். 5ஆம் இடம் தாங்க ஜாதி. 9ஆம் இடம் மதம். ஜாதிக்காக கொலை பண்றாங்க பாருங்க, 5ல மாந்தி. 5ஆம் அதிபதி சாரத்துல மாந்தி. காதல், ஆணவ கொலை, ஜாதி கம்மின்னு கொள்றான். இதெல்லாம் நடக்குது. இங்க பக்கத்துல ஒரு என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர், சொல்லக்கூடாது, 52 வயசு 53 வயசு அவருக்கு. அவர் பெண்ணு காதலிச்சிருச்சு. இதே மாதிரிதான் எதையோ பண்ணி அவர் மறுபடியும் வேற கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றாருங்க. ஒரே பொண்ணு ஒத்துக்கல, வேற கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்ற பொண்ணை தள்ளி வச்சுட்டாரு. 52 வயசுலயே 53 வயசுலயே அவர் மறுபடியும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றாரு. இன்னொரு அந்த அம்மாவுக்கு முடியலன்ட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அந்த பொண்ணுக்கு சொத்தொழி வச்சு, அது பையன், அது சொத்தொழி வச்சாரு. அந்த பொண்ணு கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி ஜாதி வெறி, மாந்தி இருக்கிறவன ஒரு வெறி, மாந்தி இருக்கிறவன ஒரு சோகம், கொலை, கொலைபாதக செயலுக்கும் துணை போகும். நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா அது அந்த மாதிரி மனசாட்சி கெட்டவனா இருக்கணும், அப்பதான் அந்த கொலை பாதகம்லாம். அதே மாதிரி தாத்தா வழியில் காணாமல் போனவர் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கு. இப்ப 5ஆம் இடத்துல இருந்து 11 பார்க்குமா, மருமகன் 11ஆம் இடம். மருமகனுக்கு ஒரு கண்டம், விபத்து இதெல்லாம் கூட வரும், சர்ஜரி. அல்ல சித்தப்பா மிலிட்ரி, சில பேர் சித்தப்பா மிலிட்ரியில் இருப்பாங்க, மிலிட்ரி செத்து போயிடுவாங்க. இந்த மாந்தியை பார்த்துட்டு தான் மிலிட்ரியிலே வரும். மாந்தி வந்து தப்பான இடத்துல இருந்தா மிலிட்ரியில போய் சீக்கிரம் செத்து போயிடுவான். திடீர்னு கண்டம் விபத்து ஏற்பட்டுரும். ஞாபக மறதி இருக்கும். 5ஆம் இடம் தான் உயர் கல்வியில தடை இருக்கும். 5ஆம் இடம் தான் நீங்க உங்களுடைய சேமிப்பு, உங்களுடைய மெமரி பூரா 5ஆம் இடத்துல தான் இருக்கும். நீங்க பாருங்க, ஜோதிடத்துல சில பேர் 5ல மாந்தி 5ஆம் அதிபதி சாரத்துல மாந்தி இருந்தா எல்லாம் கத்துக்குவாங்க, ஆனா சமயத்துக்கு வராது. இப்படியா இருக்கீங்களா, பரிகாரம் சொல்லலாம்னு இருக்கிறேன், வேணும்னா கேட்டுக்கோங்க. இப்படி இருக்குதா? கொடுங்கய்யா. 5ல மாந்தி கண்டிப்பா வேணுங்கய்யா. 5ல மாந்தி இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க. 5ஆம் அதிபதி சாரத்துல மாந்தி இருக்கிறவங்க சொல்லுங்க, டக்குன்னு சொல்லணும். யார் இது? என்ன ஆச்சு? பழம் சொல்லிட்டு இருக்கிறப்ப சொன்னா தானே தெரியும். அது யாரு கேட்டா? 5ஆம் அதிபதி சாரத்துல மாந்தி இருந்தா தானே சொல்றேன்னு சொல்லிட்டீங்க, சொல்லுங்க. மறந்து போகுது. மறந்து போகுது. என்னங்க? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, உங்களுக்கே தெரியும்ல. 5ஆம் அதிபதி சாரத்துல மாந்தியா 5ல மாந்தியான்னு நீங்களே சொல்லிருங்க. அதை சொல்லுங்க. அதை விட்டு போட்டு தனுசுல நமக்கு எதுக்கு? நமக்கு வேண்டாம்ல. அதே மாதிரி குறை பிரசவம் இருக்கும். சில பேருக்கு கர்ப்பப்பை, பெண்களா இருந்தா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டு ஒரு சின்ன தொந்தரவுகளை கொடுக்கும். புத்திர சோகம் வம்சத்துக்கு. சில பேர் தாய் மாமனுக்கு பிரச்சனையா இருக்கும். தாய் மாமன் வளர்ச்சி இல்லை, தாய் மாமே
தாய்மாமன் இப்படி இருந்தா, தாய்மாமனுக்கு குழந்தை இல்லை, தாய்மாமனுக்கு இப்படி இல்லை அப்படி இல்லைங்கிறதெல்லாம் இந்த 5ல மாந்தி. சரி, 5ல மாந்தி யாருக்கு இந்த பலன்லாம் என்ன வருது சொல்லுங்க. 5 மாந்தி இருந்தாலும், அஜாமதி விசாரத்தில் மாந்தி இருந்தாலும் இதுதான். இதோட புதன் கெட்டு போச்சுன்னா இந்த காதல், அது இது, தாய்மாமன் இதெல்லாம். குரு கெட்டு போச்சுன்னா குழந்தை. சூரியன் கெட்டு போச்சுன்னா அவமானம், சாதி வெறி. குரு கெட்டு போச்சுன்னா மதவெறி. அதே மாதிரி சோகப்பால்ல எழுதுறது. கவிதை எழுதுனா சோகமா, அன்பே நீ திரும்பி பார்க்கல, என் நாள் செத்தே போச்சு அப்படிங்கிறது. நீ திரும்பி பார்க்காத நாளெல்லாம் எனக்கு இறந்து போன நாட்களாகவே இருக்கின்றன அன்பே அப்படி. அது ஏன்டா காதல்ல ஏன்டா இறப்பு சேர்க்கிறீங்க? இப்படி சொல்லாமல, நீ திரும்பி பார்க்காத நாளெல்லாம் நான் விரும்பி பார்க்காத நாளாகவே இருக்கிறது என் கண்ணே அப்படின்னு சொல்லலாம். சூப்பரா கவிதை சொல்லுங்க. ஒன்னு இப்படி ஒண்ணு போட்டுறீங்க. இதெல்லாம் இந்த மாந்திக்கு அப்படி ஒரு பவருங்க. மாந்தி வந்து உண்மையிலேயே ஒரு பவரான ஒரு கிரகம், ஒரு 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 துணை கிரகம். மற்ற கிரகங்களோட மாந்திக்கு பவர் ஜாஸ்தி. மற்றதை விட, மற்றதுக்கு இருக்கு, பட் மாந்திக்கு ஒரு ஸ்பெஷல். பாலகுமார் சொல்லுங்க. ஐயா, நம்ம ரிலேஷன் ஒருத்தங்களுக்கு 5ல மாந்திங்க பொண்ணுக்கு. அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா காதல் தோல்விதாங்க ஐயா. கல்யாணத்துக்கு முன்னாடியும் காதல் தோல்வி, ஒருதலை காதல். அந்த பையன் வீடு வரைக்கும் போய் அவங்களே திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்பயும் மறுபடியும் காதல். புருஷனை விட்டுட்டு, அது வீட்டை விட்டுட்டு குழந்தையும் விட்டுட்டு ஓடி போயிருச்சு. அந்த பையனை கொண்டு வந்து வீட்டுக்கே வந்து விட்டு, அதுவும் ஒருதலை காதலாவே போயிருக்குது. கர்ப்பப்பை பிரச்சனை இருந்தது. அந்த குழந்தை குறப்பிரசவத்துல பிறந்ததான் அந்த பொண்ணுக்கு. இந்த பிரச்சனை இருக்குங்க. பாத்தீங்களா எப்படின்னு? பூர்வீக சொத்துல அவங்க பூர்வீக சொத்துலையும் இறந்தவங்களை வச்சு கும்பிடுறாங்க அவங்க பூர்வீக வீட்டுல. சரி, சிறப்பு ஐயா. அருண் சொல்லுங்க அருண். ஐயா, இது எனக்கு 5ஆம் அதிபதி சாரத்துல மாந்தி. ஆனா மறதி கொஞ்சம் அதிகமா வரும் சார். ஞாபகம் மறதி கொஞ்சம். பலன் பார்க்கும்போது நான் கணிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவேன். பார்க்கணும் இந்த மாதிரி பிரச்சனை. சவுண்டா பேசுறாருன்னு ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. ஐயா இப்ப கேக்குதுங்களா ஐயா? இது மறதி கொஞ்சம் அதிகமா இருக்குங்கய்யா. பலன் பார்க்கும்போது கொஞ்சம் கணிக்கிறதுக்கு சிரமமா இருக்கு. எனக்கு மறந்துடுது. பலன் பார்க்கும்போது கொஞ்சம் சொல்றது மறந்து போதா? மறந்துடுது. ஆமாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்றது கேக்குறியா? ஆமாங்க. மாந்தி இருந்தா என்ன பண்றது? சொல்லிடல, கவலைப்படாது, நிச்சயம் சொல்லிடும். சொல்லிடலாம் இரு. அதை நடத்தி முடிச்சுட்டு கடைசியா சொன்னாதான் நல்லா இருக்கு. இல்ல, பொதுவாக மாந்தியினுடைய எல்லா விஷயத்தையும் சொல்லத்தான் போறோம். மாந்தி பரிகாரம் சொல்லாம போயிருவோமா? இப்பயே சொல்லிட்டோம்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிரும்ல. கடைசியில் எப்பவுமே எதுவுமே டபுக்குன்னு திறந்து விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கணும். புரிஞ்சுதா? தெரிஞ்சுக்கணும் அருணே. கொஞ்சம் கொஞ்சமா தான் எதையும் பண்ணணும். நீ டபுக்குன்னு இது பண்ணா ஒன்றும் பிரயோஜனப்படாது. புரியுதா? அதனால பொறுமை. எல்லாரும் முடிச்சிடுவோம். முடிச்சோன்னு சொல்லிடுவோம். 6ல் மாந்தி. இப்ப பாருங்க, இதுல வேலை வாய்ப்பு வந்து இவருக்கு ஒரு வேலை இருக்கும், போகும், அடி வரும். சில பேர்த்துக்கு வந்து மருத்துவ தொழில் ஏற்படும். 6ல் மாந்தி இருந்ததுன்னா மருத்துவம் சம்பந்தமான அறிவு இருக்கும். 2 தொழில் வரும், 2 வேலை வரும், இதெல்லாம் இருக்கும். இந்த 6ல் மாந்தி இருக்கிறவனை எவனாச்சும் எதிர்த்தா என்ன ஆகும் தெரியுங்களா? என்ன ஆகும்? இவன் போயிருவான். அவன் இவன் போயிருவான். மாட்டாங்க.
அவன் செத்து போயிடுவான். 6ல மாந்தி ஒன்று எடுத்தீங்கன்னா எதிரிக்கு தானே கண்டத்தை கொடுக்குது மாந்தி. 6ஆம் இடம் எதிரி தானே. அதுல போய் மாந்தி இருந்தா அப்ப எதிரி என்னவா? ஓ ஒண்ணும் இல்ல. உங்களை குத்துறதுக்கு கத்தி எடுத்து வரான்னு வச்சுக்கோங்க. ஒரு கத்தி எடுத்துட்டு உங்களை நேரம் அப்படி குத்த வரான். திடீர்னு ஒரு காரு டபக்குன்னு நடுவுல வருது. கத்தி இப்படி வந்த கத்தி இப்படி திரும்பி டபக்குன்னு அவனுக்கு ஏத்திட்டு போயிடும். சார் எப்படி சார் இப்படிலாம் கதை சொல்றீங்களே? பேசாம நீங்க ஒரு படம் எடுத்துருங்க சார். அதான் சார் கரெக்ட். இப்படி எல்லாம் கூட சிந்திக்க ரஜினியை வச்சு எடுக்க. ரஜினியை வச்சு ஆனாலும் பாட்டுக்கு மட்டும் நாங்க தான் ஹீரோவா இருப்போம். கனவு பாட்டையாவது ஒரு 2 பாட்டுக்கு நாங்க ஹீரோவா இருப்போம். எப்படி இதெல்லாம் தாங்க நீங்க எதுவும் நினைச்சு பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. சிலதெல்லாம் நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த 6ல மாந்தி வந்து நீங்க வழக்கு போட்டீங்கன்னா வழக்கு போட்டா என்ன ஆகும்? வழக்கு அழியுமா? அப்போ என்ன வழக்குல யார் ஜெயிப்பா? இவர் ஜெயிச்சிருவாரு. நீங்க இதான் மைனஸான இடத்துக்கு பிளஸும் பிளஸ்ஸான இடத்துக்கு மைனஸும் தர்றதுதான் மாந்தியோட வேலை. நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. 6ஆம் இடம்ங்கிறது ஒரு வித்தியாசமான இடம்ங்க. எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது 6ஆம் இடத்தை. 6ஆம் இடம் கடனா? கடனால் அழிவான். கடன் வாங்கக்கூடாது. கடனால் அழிவான். இல்ல கடன் அழியும். இந்த 2ம் நடக்கும். சில பேர் கடனால் அழிஞ்சு போவான். சில பேர் கடனை அழிப்பான். கடனை அழிப்பான். 6ஆம் இடத்து மாந்தி கடனையே அழிப்பாருங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புங்க. யோசிச்சு பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு. அதே மாதிரி நோயினால தொந்தரவு ஏற்படும். சில பேர் நோய்க்கு மருந்து கொடுக்கணும்னா மாறிடுவான். நோய்க்கு மருந்து கொடுக்கணும்னா மாறுவான். இந்த வேலை பாரு, கட்டட வேலை பூரா 6ல மாந்தி இருந்தா கட்டட வேலை வரும். கட்டடத்தை இடிச்சு உடைச்சு எல்லாம் பண்றது கட்டிட வேலை. கசாப்பு கடையில வேலை, போலீஸ், ராணுவம், சீருடை பணி, உணவு தொழில், அதான் குறிப்பா அசைவ கடை, ஆபத்தான இடங்கள்ல வேலை. நீங்க பாக்குறீங்களா, தொங்கிக்கிட்டே பெயிண்ட் அடிக்கிறான் பாருங்க மேல, ரொம்ப ஹைட்ல. அந்த மாதிரி ஒரு பயந்து பாக்குறதுக்கு பயப்படுத்துற மாதிரி இருக்குது. சர்க்கஸ் வேலைங்கய்யா. சர்க்கஸ் வேலை. அருமை அருமை. சர்க்கஸ் அந்த வேலை. 6ஆம் இடம் என்னது? வயிறு, இரண்யா, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒட்டுக்குடல், இதெல்லாம் இருக்கும். 6ல இருந்தா 12 பார்க்குமா? தூக்க பிரச்சனை, காலில் அடிபடுறது. சில பேருக்கு 6ல இருந்து பொதுவா 6ல இருந்தாலும் 6ஆவது சாரத்தில் இருந்தாலும் 12 பார்க்கறதுனால 12 பார்த்ததுன்னா இந்த சர்க்கரையினால கால் விரல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் கூட சில பேர்த்துக்கு வரும். தூக்கத்துல பயந்துக்குவாங்க, பாம்பு கனவு வருதுங்க, தூக்கத்துல செத்து போனவங்கலாம் கனவுல வராங்க, 12 பார்க்குது, அந்த மாதிரி இருக்கும். சித்தி அழிவாங்க, சித்தி இருந்து வீணா போவாங்க, அது சித்திக்கு கண்டம் விபத்து, இதெல்லாம் இருக்கும். சில பேர் 6ஆம் இடம் மருத்துவம், தவறான மருத்துவம், திடீர்னு தவறான எக்ஸ்பைரி மருந்து சாப்பிட்டு போடுவாங்க, தவறான மருத்துவத்தினால் பிரச்சனை ஆகிறது, இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கணும். எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, இந்த நான் நேற்று வச்சு சோறு, முந்தானத்து வச்சு சிக்கனு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. என்ன ஆகும்? ஃபுட் பாய்சன் வந்துடும். புரிஞ்சுதா? அவன் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கெட்டு போன மாமிச உணவுனால் தொந்தரவு, இதெல்லாம் இருக்கும். 6ஆம் இடம் தான் வாடகை வருமானம். வாடகை
வீட்டுல பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு 6ஆம் இடத்து மாந்தி. அதே மாதிரி பாருங்க, வாடகை வீடுங்கிறது பொதுவா நம்ம என்ன சொல்லணும், நம்ம வீடு இல்ல. உண்டா இல்லையா? சில பேர், நிறைய பேருக்கு இங்க கேள்வி என்னன்னா, சார் நான் வீடு மாத்தலாம்னு இருக்கேன் சார். சரிங்க சார், நான் எந்த வீடு போனா நல்லது சார்? சொந்த வீடுங்களா? இல்ல சார், வாடகை வீடு. வாடகை வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு போனா என்ன பண்றது? அது உங்க வீடு சார். அடுத்த நிமிஷம் காலி பண்ணா பண்ணணுமா இல்லையா? வாடகை வீடுங்கிறது நம்மளது இல்ல. வாடகை வீட்டுக்கு கூட வாஸ்து பார்க்க கூப்பிடுறாங்க இன்னைக்கு. வாடகை வீட்டுக்கு. சோ இப்படி அழிஞ்சு போகணும். இந்த 6ல மாந்தி தான். எனக்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு வாடகைக்கு ஒரு இடத்த வாங்குறாரு. வாங்கிட்டு சுத்திலையும் கருங்கல்ல காம்பவுண்ட் போடுறாரு. 50 HP கரண்ட் வாங்குறாரு. செட்டு போடுறாரு. அதுல போய் இரும்பு மிஷின் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி பண்ணும்போது இவருக்கு திடீர்னு கடனால பிரச்சனையாகி ஏதோ ஒரு சம்திங், ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டு வாடகை இடத்துல இதெல்லாம் பண்ணி கடைசியா வெளியில வரும்போது ஒண்ணுமே இல்லாம வந்தார். இதுவும் 6ல மாந்தி தான். இந்த மாதிரி அமைப்புலாம் இந்த 6ல மாந்தி இருந்தா வரும். அதே மாதிரி மாமனார் சொத்து சார்ந்து தொந்தரவு வரும். இவங்க மாமனார் சொத்துல எங்கேயாவது சமாதி கிமாதி பக்கத்துல சுடுகாடு இதெல்லாம் கூட இருக்கும். மாமனார் சொத்து வாஸ்து குறைபாடுடைய சொத்தா இருக்கும். வாஸ்து குறைபாடுடைய சொத்து இருக்கும். இவங்க குழந்தைக்கு கண்ணு பல்லு சார்ந்து தொந்தரவு வரும். சில பேருக்கு இந்த 6ல மாந்தி இருந்தா அந்த குழந்தை ஊமையாகிறது இதெல்லாம் இருக்கு பாருங்க. குழந்தை சில 2 வயசு வரைக்கும் பேசாது, கொஞ்சம் ஊமை குழந்தை, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க கூட 6ல மாந்தி இருந்தா வரும். யாருக்கு மாந்தி 6ல? யாருக்கு இல்லையா? இருந்தா டக்குன்னு சொல்லணும். சார் எனக்கு 6ல மாந்தினா உடனே பல பழங்கள் அள்ளி விடப்படும். ஏன் இத்தனை பேர் இருக்கிறீங்க? ஐயா வணக்கம். ஆ? பேசலாமா? ஆ, ஐயா பேசுங்க. வணக்கம். 6ல மாந்தீங்க. ஆ, பேசுங்க. ஐயா மேஷ லக்னம் 6ல மாந்தீங்க. 4ஆம் இடத்து சாரம். ம். நீங்க சொன்ன மாதிரி நம்ம இறந்தவர்கள் கனவில் வருவது வந்து பைக்ல போகும்போது இந்த இடத்துல இவங்க இருந்தாங்கிறது அது வந்து ஞாபகத்துல வந்துட்டே இருக்குங்க. ம். அப்புறம் அந்த பழைய சாப்பாடு சாப்பிட்டா ஒத்துக்காதுங்க. ம். அது கரெக்டா ம். மாமனார் சொத்துலயும் வாஸ்து குறைபாடு இருக்குங்க. இருக்கு. ம். ஆமாங்க. இது வரைக்கும் வழக்கு சந்திச்சிருக்கிறீங்களா? வழக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த கோயில் விசேஷத்துக்காக போயிட்டு வந்துட்டு இருப்போங்க. அந்த இப்போ நம்ம கோயில் விசேஷத்துக்காக வேண்டி அங்க போய் அந்த லெட்டர் கொடுத்துட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வருவோம் இல்லைங்க, அதுக்காக அது போய்க்கிறேன். உங்க வேலை பாத்தீங்களா? அது கூட இவருக்கு சக்சஸ் ஆயிருது. மற்றவங்க எல்லாம் ஆமாங்க. அனுப்பாம இவர் அனுப்பிச்சு சக்சஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமாங்க, கூட கூப்பிட்டு போவாங்க. சித்தி இருந்தாங்களா? சித்தி அம்மாவோட சித்தி வந்து அவங்களுக்கு அவங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பாத்தீங்களா? பாத்துக்கங்க. அவங்க பையனுக்கும் பொண்ணுக்கு கண்ணு ப்ராப்ளம். பையனுக்கும் பொண்ணுக்கும் கண்ணு ப்ராப்ளமா? குறிச்சு வச்சுக்கோங்கப்பா. குறிச்சு வச்சுக்கோங்க. ம். சூப்பர் சூப்பர், அருமை. நன்றிங்க. 4 பேர் இப்படி சொன்னா தானே என்ன விவரம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க எல்லாரும் எனக்கு தெரியும், நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ம். 7ல மாந்தி. வாடா சார், 7ல மாந்தி எங்க பிரச்சனை தீர்ந்துருமா? என்ன டார்ச்சர் போயிருன்னு சொல்ல வரீங்களா? அப்படிங்கிறீங்களா? அதெல்லாம் டார்ச்சர் கடைசி வரைக்கும் கூடாது. 7ல மாந்தி இருக்க வரைக்கும் வச்சு செய்யும். 7ல மாந்தி இருந்தா லக்கணத்தை பார்க்கும். மனைவி என்ன பண்ணும்? வச்சு செய்யும். வாடா வாடா அப்படின்னு. ம். திருமணத்துல ஒரு பிரச்சனை, திருமண தடை, திருமண பிரச்சனை,
யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னி கல்லடைப்பு, சர்க்கரை வியாதி, இதெல்லாம் இருக்கும். சில பேருக்கு 2வது குழந்தை, கருக்கலை. 7ஆம் இடம் 2வது குழந்தை, அது வந்து கருக்கலை. மனைவி வராங்க பாருங்க, அவங்க வீட்டுல ஒரு கருக்கலைப்பு இருந்திருக்கும். இப்ப 7ல மாந்தி லக்னத்தையும் பார்க்குது, 2 பேரும் சேர்ந்து. இப்ப 7ல மாந்தி இருக்குது, அது 3ஆம் அதிபதி சாரத்துல இருக்கு வச்சுக்கோங்க, நான் சும்மா சொல்றேன். 2 பேரும் சேர்ந்து பைக்ல அப்படியே கிளம்பி அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு எங்கேயாவது போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாந்தி இருந்த இடம் சனிக்கிழமைன்னு வச்சுக்கோங்க. சனிக்கிழமை, சரி, சனிக்கிழமைக்கு போறீங்க. அப்படியே போயிட்டு வந்துட்டு ஏதோ திடீர்னு ஒரு டெத்து கித்து வருது பாக்குறீங்க. இப்படின்னு லெஃப்ட் திரும்பி எங்கேயாவது விட்டீங்கன்னா குழியில் விழுந்துருவீங்க. 2 பேர்த்துக்கு விபத்து ஏற்படும். 7ல மாந்தி இருந்து 3ஆம் அதிபதி சார்னா 2 வீலர்ல போய் விபத்து ஏற்படுத்துறது. 2 பேரும் போறாங்க. 7ஆம் அதிபதி மனைவியோட கணவனும் சேர்ந்து போறாருன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு கணவன் ஓட்டுறாரு, இல்ல மனைவி ஓட்டுறாங்க, பின்னாடி உட்காந்து போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். கவனமா இருக்கணும். அதே மாதிரி 7ல மாந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வாடிக்கையாளர் என்ன பண்ணுவாங்க, ஒரு தடவை வந்தா மறுபடியும் வர மாட்டாங்க, மாத்தி மாத்தி வருவாங்க. மாத்தி மாத்தி 2 வேலை பார்ப்பாரு. லக்னத்தையும் பார்க்குதா, அப்ப என்ன பண்ணாரு ஜாதகருக்கே மருத்துவ அறிவு இருக்கும். மருந்து கடை கூட நடத்துவாரு. பண லேவாதேவி பண்ணுவாங்க. பணம் தொழில் சார்ந்து ஒரு பெரிய தொழில் நிறுவனம் வரைக்கும் போவாங்க. அதுல ஒரு இழப்பு வரைக்கும் வரும். திருமணத்தப்போ ஒரு விபத்து ஏற்படும். சில பேர் திருமணத்தப்ப கையுடையது, காலுடையது. யாரு பாரு இடையில குழந்தை சத்தம். இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி கூட கூட்டு 7ல மாறி வந்து கூட்டு சேர்றாங்கன்னு வச்சுக்க, கூட்டாளிக்கு ஒரு தொந்தரவு, கூட்டாளிக்கு ஏதேனும் கண்டம் தொந்தரவு, இதெல்லாம் இருக்கும். தாய் வழி பாட்டி சம்பந்தமா தொந்தரவு இருக்கும். தாய் வழி பாட்டி இருக்காது சில பேர்த்துக்கு. தலையில் அடிபடக்கூடிய அமைப்பு இருக்கும். ஜாதகருக்கே செய்வினை பயம் இருக்கும். செய்வினை வச்சுட்டாங்களா, அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் ஒன்னும் மனைவிகளுக்கு இவங்களுக்கு இருக்கும். ஆனா இந்த 7ல மாந்தி இருந்தவங்களுக்கு வாடிக்கையாளர் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரே ரெகுலரா வராம மாறி 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 வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு அமைப்பு. யாருக்கு 7ல மாந்தி இருக்குது? யாருக்கா இருக்கா? இருந்தா இருக்குன்னு டக்குன்னு சொல்லணும். 7ல மாந்தி இருந்தாலும் 7ஆம் அதிபதி சாரத்தில் மாந்தி இருந்தாலும் இதுதான் பலன். இல்லையா யாருக்கும்? சரி, 8ல் மாந்தி சொல்ல விட மாட்டேங்கிறீங்கப்பா, போங்கப்பா. டக்குன்னு ஒரு சொல்றது விட மாட்டேங்கிறீங்க. இத்தனை பேருக்கு ஒருத்தர் கூட இல்ல. ஐயா என் பையனுக்கு 10ல மாந்தி இருக்கு, ஆனா 7ஆம் அதிபதி சாரம். சொல்லுங்க. 10ல இருக்கு மாந்தி அவனுக்கு, ஆனா வாங்கியிருக்க சாரம் சுக்கிரன் பூரத்தில் இருக்குது, 7ஆம் அதிபதி சாரம். சரி சொல்லுங்க, பையன் எப்படி இருக்காரு, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. பையன் நார்மலா தான் இருக்காரு. கூட்டாளிகள் யாரும் சேர்த்துக்கிறது இல்லை, தனியா ஒர்க் பண்றாரு. என்னங்க?
கூட்டாளிகள் யாரும் கிடையாது. தனியா ஆபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. எத்தனை வயசுல ஆச்சு? அவருக்கு 24 வயசு ஆயிடுச்சு. 24 வயசுல கல்யாணம் ஆயிருக்கு. ஸ்ரீராம் 24 வயசுல தான் ஆயிடுச்சு. 24 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுங்க. சரி. 2வது குழந்தை பிறந்துச்சா? ஒன்னும் முதல் குழந்தைய பிறக்கலையா? குழந்தைய பிறக்கல. சரி. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 2018 7 வருஷம் ஆகுதுங்க. பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் கர்ம புத்திரன் இல்லாம போதா? 7ஆம் இடம்னா வேற எது சொல்றது? தாம்பத்திய ரீதியில சரியா இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணு 7ஆம் இடம் அந்த இது இருக்காது, கவுன்ஸ் கம்மியா இருக்கும். 7ஆம் இடம்ங்கிறது என்னென்னது? விந்து கவுன்ஸ் கம்மியா இருக்கும். தாம்பத்திய ரீதியில சரியான ஒரு முறை இல்லைன்னு அர்த்தம். உங்க பையனுக்கு டாக்டரை செக் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க? அவங்க 2 பேரும் PhD பண்றாங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னா 7 வருஷம் குழந்தை இல்லாம இருப்பாங்களா? அது என்ன படிச்சுட்டே இருக்காங்க அவங்க பாட்டு. அதனாலதான் அவங்க கேட்டா அதுக்கும் படிக்கிறோம் குழந்தைக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குது? ஃபாரின்ல படிக்கிறாங்க. எங்கதான் படிக்கட்டும், அதுக்கு குழந்தைக்கு சம்மந்தம் இருக்குதா? 1 வருஷம் போகலாம், 2 வருஷம் போகலாம், 7 8 வருஷமா இருக்குமா? 8 வருஷம் ஆச்சு. 2017 எத்தனை வருஷம் ஆச்சு? 8 வருஷம் ஆச்சு. 2018ங்க. அப்ப 7 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் சரியா சரி, நீங்க அப்படியே சொன்னாலும் நான் சொன்னது கரெக்ட் தானே? தாம்பத்தியம் சரியில்லைன்னு அர்த்தம். கரெக்ட் தாங்க. வெவ்வேறு கண்ட்ரில தாம்பத்தியம் சரியில்லை படிக்கிறாங்க. என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆகி 2 பேரும் பிரம்மச்சாரி. படிச்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி தான். பிரம்மச்சாரி வந்து என்ன பண்றது? வெவ்வேறு கண்ட்ரில படிக்கிறாங்க. என்னது கல்யாணம் பண்ணி வைக்கணும் சார்? அது வேற வேற கண்ட்ரில படிக்காங்க சார், ஒன்னா கூட வேற வேற கண்ட்ரி வேற. செந்தில்நாதனுக்கு அந்த கவலை வேற. இல்லையா? கல்யாணம் பண்ணி 24 வயசுலயே கல்யாணம் ஆயிருது. எட்டில் மாந்தி. 8ஆம் இடம் என்னது? அது ஆயில், மர்ம உறுப்புகள், இதெல்லாம் சொல்றது. எட்டில் மாந்தி இருந்ததுன்னா எப்பவுமே நண்பர்களே, எட்டில் மாந்தி இருந்தாலும் 8ஆம் அதிபதி சாரத்தில் இருந்தாலும் பெண்ணுக்கு இருந்ததுன்னா மாங்கல்ய பலத்தை பார்க்கணும். 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு அப்படிங்கிறது கவனமா பார்க்கணும். செவ்வாயை பார்க்கணும். புரிஞ்சுங்களா? பெண்ணுக்கு இருந்தா செவ்வாய் நின்ற இடத்துக்கு 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, 7ஆம் அதிபதி இருந்ததுக்கு 8 எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 8ல மாந்தி இருந்ததுன்னா, அது 8ஆம் அதிபதி சாரத்தில் இருந்ததுன்னா, ஏன்னா மாங்கல்ய ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம். என்ன பண்ணலாம்? பெண்ல 8ல மாந்தி இருக்குது, என்ன பண்ணலாம்? தாலி போடாம இருக்கணும் சார். தாலி போடாம இருக்கிறது. ஏன் 8 வருஷத்துக்கு ஒரு தடவை தாலி அழிச்சிட்டு மறுபடியும் செஞ்சுட்டா என்ன? சூப்பர் சார். தங்கம் தானே? செஞ்சுக்கிட்டே அருமைங்கய்யா. நம்ம எளிமை தானே? 8 வருஷத்துக்கு ஒரு தடவை தாலி அழிச்சு போட்டு செஞ்சு போட்டு அவங்களுக்கும் அடாடா புது புது செயினா துறை வாங்கி கொடுக்குதுன்னு ஒரு 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 குதூகலம் இருக்கும். புதுசு புதுசா இந்த பெண்களுக்கு எப்பவுமே நகையை புதுசா போட்டா நல்லா பிடிக்கும் தானே? கண்டிப்பாங்க ஐயா, மகிழ்ச்சியா இருப்பாங்க. மகிழ்ச்சியா இருப்பாங்க. 8 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி போட்டு ஒரே பழைய தாலியே கட்டிக்கிட்டு என்ன கொஞ்சம் புதுசு புதுசா இப்படிதான் இப்ப ஜோசியர் இருக்கணும். அடாடா சார், நீங்க அந்த ஏங்க இங்க பாருங்க, அந்த ஜோசியர் போனாங்க. அவரு தாங்க கம்மலை மாத்தி சொல்லுவாரு. புதுசா அழிச்சிட்டு 3ஆம் இடத்துல மாந்தி இருந்தா கம்மல் புதுசா வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாரு. அழிச்சிட்டு செய்ய சொல்லுவாரு. அவுட்டு போலாங்க. அப்படிங்களா மாட்டாங்க. நீங்க அதை விட்டு போட்டு தாலியை போடாத, கம்மலை போடாத அப்படின்னா என்னத்தை பண்றது? பரிகாரம் தானே. என்ன சொல்லுங்க? பரிகாரம். சரி. 8ஆம் இடம் மர்ம உறுப்பு.
நம்ம 8ஆம் அதிபதி சாரத்தில் மாந்தி இருந்தாலும் 8ல் மாந்தி இருந்தாலும் இவங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டு சூப்பரா வரும். 2, 6, 8, 12 இவைகளில் மாந்தி இருந்தால் மெடிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும். கசாப்பு கடை வச்சு நடத்தினாலும் நல்லா இருக்கும். எட்டுல மாந்தி இருந்தா 2 பாப்பாரா, கண்ணுக்கு கண்ணாடி போடணும், பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், குடும்பத்துல கொஞ்சம் வயசுல இருந்து போனவங்க இருப்பாங்க. பற்ற தொழில் இருக்கும், கொள்ளு பற்ற மரப்பற்ற. 8ல மாந்தி இருந்தாலும் 8ஆம் அதிபதி சாரத்துல மாந்தி இருந்தாலும் இவங்களுக்கு தான் எல்ஐசி சூப்பரா வரும். யாராவது எல்ஐசி ஏஜென்ட் இருக்கிறீங்களா? 2ல இருந்தா 8 பார்க்கும், 8ல இருந்தா 2 பார்க்கும். எல்ஐசி ஏஜென்ட் இருந்தா அருமையா வேலை செய்யும். 8ல் மாந்தி, 2ல் மாந்தி, 8ஆம் அதிபதி சாரத்தில் மாந்தி, மெடிக்கல் இன்சூரன்ஸ் சூப்பரா வேலை செய்யும். இவங்களாம் மெடிக்கல் இன்சூரன்ஸே போட்டுக்கணும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏஜென்டாகவும் இருக்கலாம். அடிக்கடி ஆயுள் பயம் இருக்கும். இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ. ஃபைல்ஸ் ஆபரேஷன் வரும். 8ல் மாந்தி இருக்குன்னா சுண்ணத் பண்ணுவாங்க. சுண்ணத்தே கூட பரிகாரமா மாறும். யாராவது சுண்ணத் பண்ணிக்கிறீங்களா? இருந்தா சொல்லுங்க. அந்த ஜாதகத்துல மாந்தி போட்டு பார்த்துடலாம்ல. இவருக்கே ஜாதகருக்கே ஒரு விபத்து, கண்டம், சர்ஜரி இருக்கும். அதான் சுண்ணத் பண்ணிக்கும் போது எல்லாம் கீழே பாக்குறாங்க. ஓ பண்ணிக்கிட்டு யோசிக்கிறாங்களா இருக்கு. இடது கண் பாதிக்கும். தந்தைக்கு இடது கண். ஜாதகருக்கு எந்த கண் பாதிக்கும்? தந்தைக்கு இடது கண் பாதிக்கும். ஜாதகருக்கு வலது கண். வலது கண். யார் சொன்னது? மகேஷ். அருமை அருமை, அற்புதம் சூப்பர். அதே மாதிரி 8ஆம் இடங்கிறது மனைவி குடும்பம், மனைவியின் குடும்பம். மனைவிக்கு ஒரு கண்ட சர்ஜரி வரும். மனைவியோட குடும்பத்துல கொஞ்சம் வயசுல இறந்து போனவங்க இருப்பாங்க. மனைவியை கூட டாக்டரா, நர்ஸா, கம்பவுண்டரா, சித்த மருத்துவரா எப்படி கூட இருக்கலாம். யாராவது ஒருத்தர் இடையில யாராவது ஓபன் பண்ணிவிட்டாங்க மைக்க. யாரு இது? அதே மாதிரி இவங்க இருட்டான இடங்கள்ல விபத்து ஏற்படுறது, இருட்டை கண்டு பயப்படுறது, பேச்சு எப்படி பேசுவாங்க? 8ல இருந்து மாந்தி 2 பாக்குது. செஞ்சிருவேன் கண்ணா, அப்படிடா இப்படிறாங்கிறது. உன்னை முடிச்சிருவேன்டா அப்படின்னா அதெல்லாம் இதுதான். 8ல இருந்து 2 பார்க்கும். கோவம் அப்படி வரும். அப்படியே 8ல இருந்து 2. 6ல மாந்தி இருந்தாலும் கோவம் கண்ணாப்பினான்னு வரும். 8ல இருந்தாலும் கோவம் கண்ணாப்பினான்னு வரும். பேச்சுல தெரிக்கும். அப்படியே பேச்சுல வாட பார்த்துக்கலாம், வாடா டே வாட பார்த்துக்கலாம். அப்புறம் கிட்ட வந்தானே டே உன் இடத்துக்கு நான் வர மாட்டேன், என் இடத்துக்கு நீ வர. 8ல பார்த்து பேச்சாதான் இருக்கும். பேச்சாதான் கிட்ட வந்து கை வச்சு 6ல மாந்திதான் போட்டாலும் இருக்கு. 8ல மாந்தி பைக்கிட்டு இருக்கு. எங்கடா போட்டு வானோம் அப்படி ஒரு அமைப்புல 8ல மாந்தி இருக்கு. உயிர் பய உள்ளுக்குள்ள இருக்கும். உயிர் பயத்தை காமிச்சுட்டான்டா அப்படிமா. அது மாதிரி 8ல மாந்தி. அதனால பேச்சு என்ன பண்ணோம், கொஞ்சம் குறைச்சிக்கணும். உன்னோட வீரத்தெல்லாம் நிறுத்துறா, விஷம் போடாங்கன்னு.
இல்ல நீங்க லேக்கா 8ல மாந்திருக்கு, நீங்க மிரட்டலாம். டேய் தெரியல என்னடா என்னடா அப்படின்னு நம்ம மிரட்டலாம். இதெல்லாம் யாருக்கு உபயோகப்படுதா? உங்க மனைவிக்கு இது 8ல மாந்திருந்துன்னு வச்சுக்கங்க, நீங்க கொண்டாட்டம் தான். ஏய் அப்படின்னு சும்மா வாய் தான் பேசும், ஒண்ணும் நடக்காது தெரியும். ம். அது உங்களுக்கு இருந்து உங்க மனைவிக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான் நீங்க. நம்ம ஒரு டம்மி பீஸ். அதே மாதிரி சகோதரர் அல்லது மாமனார் இவங்களுக்கெல்லாம் வயிறு சம்பந்தமான தொந்தரவு வரும். ஆபரேஷன். குழந்தையின் கல்வியில் பிரச்சனை வரும். சில பேர்த்துக்கு பாருங்க, குழந்தைக்கே வந்து இருதய பிரச்சனை, மனப்பிரச்சனை எல்லாம் சில பேர்த்துக்கு இருக்குது. 8ல மாந்தி ஒரு ஜாதகத்தில் இருக்குது. அவங்க குழந்தை ஆட்டிசம் சைல்டா பிறக்குது. அது 8ல எல்லாத்துக்கும் மாந்தி இருந்தா மட்டும் இல்ல, அங்க அந்த மாதிரி 5ஆம் அதிபதிக்கு 4 கெட்டு போய் கிடக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். சரியா? சில பேர்த்துக்கு அந்த மாதிரி மனக்குறை உள்ள குழந்தை இருக்குது 8ல மாந்தி இருந்தா. யார்தான் இருக்கு அந்த மாதிரி? 8ல மாந்தி இருந்தாலும் 8ஆம் அதிபதி சாரத்தில் இருந்தாலும் கொஞ்சம் வளர்ச்சி சம்பந்தப்பட்ட இதுல குழந்தை சம்பந்தமா கொஞ்சம் கவனமா இருக்கணும். மன வளர்ச்சி. அதே மாதிரி 4 வயசு வரை குழந்தைக்கு மருத்துவ செலவு இருந்துகிட்டே இருக்கும். பெண்களா இருந்தா தாலி பையன் இருந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி தாலியை மாத்தி மாத்தி போட்டு போகணும். உடனே கொண்டு போய் எங்கேயும் போய் உண்டியல் கிண்டியல் அதெல்லாம் ஏன் போய் போட்டு கிடக்குறீங்க பாவம். 8ஆம் இடம் உண்டியல் தான். கரெக்டு தானே? 8ஆம் இடம் உண்டியலா? கரெக்டா? மறைவு ஸ்தானம். 8ஆம் இடம் உண்டியல். அது கரெக்டா? கரெக்ட்டுங்க ஐயா. கரெக்டுங்க, கரெக்ட். எப்படி கரெக்ட்? தெரியலீங்க. உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. சேமிப்பு ஆ? சேமிப்பு 8ஆம் இடம் லாக்குறங்க ஐயா. புரியல என்னமோ அந்த மாதிரி சொல்றீங்க. சேமிப்பு ஐயா 8ஆம் இடம் 8ஆம் இடம் இருட்டு ஐயா. 8ஆம் இடம் இருட்டு. லாக்குறங்க ஐயா. 8ஆம் இடம் இருட்டு லாக்கர். ஐயா உண்டியல்ல என்ன இருக்குன்னு என்னதாங்க ஐயா தெரியும், அதனால அது மறைவிடம் ஐயா. உண்டியல் என்ன இருக்குன்னு என்னன்னா தான் தெரியும். மறைவு. அருமை அருமை. சூப்பர் சூப்பர். பெண்களுக்கு தாலி பயம் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நைட்ல தாலியை கழட்டி வச்சிருவாங்க, பகல்ல மட்டும் போட்டுக்குவாங்க. நைட்ல கழட்டி வச்சுட்டு காலையில தான் போட்டுக்குவாங்க. ஏன் போறோம்னா மட்டும் தாலியை போட்டு சரிங்க போலாங்க அப்படின்னு போவாங்க. அது மாதிரி தாலியெல்லாம் கழட்டக்கூடாது. இப்படி மாற்றி கூட செஞ்சுக்கலாம். தாலி கழட்டுறது கொஞ்சம் அது கணவனுக்கு வந்து ஒரு சில தொந்தரவுகளை கொடுக்குது. தாலி எப்பவுமே ஒரு பயபக்தியோடு இருக்கிறது எதுவுமே நம்பிக்கை தாங்க. ஒரு நம்பிக்கை தான். நம்ம கணவர் இது வேணும் எனக்கு, பிரபஞ்சமே எனக்கு கொடு ப்ளீஸ் அப்படின்ட்டு அந்த தாலியிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதனாலதான் இருதயத்துக்கு நேரம் தாலியை போட்டிருக்கிறாங்க. கணவனுக்கு அந்த இதை கொடுக்கணும் அப்படின்ட்டு. 8ஆம் இடம் மர்ம உறுப்பு, 8ஆம் இடம் உண்டியல். உண்டியல் பெண் பாலா ஆண் பாலா? பெண் பால் சார். அவ்வளவுதான். இதுதான் 8ஆம் இடம். வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் புரியுமா நீ பல பேர்த்துக்கு? சரி. அதே மாதிரி 8ஆம் இடம் ஜேசிபி. இந்த மைன்ஸ் மைன்ஸ் பண்றாங்களா, மைன்ஸ் கிரானைட்டு இதெல்லாம். இந்த 8ல் மாந்தி இருக்கிறவங்க தான் அமானுஷ்ய ஜோதிடத்துல பின்னி எரிஞ்சிடுவாங்க. வந்து உட்கார்ந்த உடனே சாமி ஆடுறது, இது குறி சொல்றது, மந்திரம் பண்றது, மாயம் பண்றது, அட்டா வாண்டும் எதையோ சொல்லி கிள்ளி 8ல் மாந்தி இருந்தா அமானுஷ்ய அறிவு பிச்சுக்கிட்டு போகும். திடீர்னு அமானுஷ்யம் வந்தோட, எனக்கு தெரியும்டா, நீ நேற்று இந்த ப்ளூ ஷர்ட் தானே போட்டு போன,
ஏன்டா அந்த பக்கத்து வீட்டுக்காரிட்டு உனக்கு என்னடா பேச்சு அப்படின்னு டபுக்குன்னு வரும். ஐயோ அம்மா நான் இல்லம்மா அப்படிலாம் பண்ணவே இல்லைம்மா, நீ பக்கத்துல பொண்டாட்டியே நிப்பா. ஒரு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன், நான் சொன்னேன் ஆன்லைன் ஜாதகம். சார் உங்க பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் சார் உங்களுக்கு முன்னேற்றம்னு. அந்த அம்மா அந்த பக்கத்துல இருக்குது. இவரு சார் என்ன சொன்னீங்க? இல்லை சார் உங்க பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் முன்னேற்றம் அப்படின்னு. அப்படியே கம்முனு இருந்தாரு. என்ன சார் இருக்கா இல்லையா அப்படின்னு. சார் அந்த அம்மா பக்கத்துல சொல்லுது, ஆமா சார் கரெக்டு. என்னங்கம்மா உங்க வீட்டுக்காரர் சொல்லியாமா அப்படின்னு. சார் கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. அடுத்த 5-6 நிமிஷம் 2 அடி விழுந்துருக்க மாட்டு இருக்குது. திருப்பி ஃபோன் பண்ணி, சார் ஆமா சார், ஏன் சார் இப்படி மாட்டி விடுறீங்க அப்படிங்கிறேன். அது மாதிரி இந்த 8ஆம் இடம் எப்படி அமானுஷம் பிச்சுக்கிட்டு வரும், பிச்சுக்கிட்டு வேலை செய்யும். அதிகமான மறைந்திருக்கும் விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இந்த 8ஆம் இடத்து மாந்திக்கு உண்டு. யாருக்கு 8ல மாந்தி? யாருக்கு இருக்கா? ஒருத்தர் வாய சார் என் பையனுக்கு இருக்கு சார், நடராஜன் விழுப்புரம். அந்த மாதிரி வீட்டுல எதனா பையனுக்கு இருக்கு சார். சரி. அவன் இருட்டை பார்த்தா பயப்படுவான், பக்கத்து ரூம் கூட போக மாட்டான். அது மாதிரி வந்து கோவம் பயங்கரமா வரும். அது மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வீட்டுல காணாம போனா கூட அவன் தான் எடுத்து வருவான். அதெல்லாம் இருக்குது ஐயா. இருக்கு. சரி சரி நண்பர்களே, இன்றைய வகுப்பு 8ஆம் இடம் முறை சொல்லியிருக்கோம். இன்னைக்கு எப்படி ஒரே ஜாதகத்துல மாந்தியை பத்தி சொன்னோம். அடுத்து 12ஆம் பாவம் வரைக்கும் நடத்திக்கிட்டு பரிகாரங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் இந்த மாந்திக்கு பரிகாரம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி இன்னொரு நாள் வகுப்பாக போட்டு சொல்றோம். இந்த வகுப்பு எப்படி இருந்தது என்பதனை ஜோதிட சித்தன் குழுவிலும் இலவச ஜோதிட குழுவிலும் பதிவு பண்ணுங்க. மெயினா யூடியூப் சேனல்ல நீங்க எல்லாரும் பதிவு பண்ணுங்க. இந்த வகுப்பு எப்படி இருந்தது என்பதனை யூடியூப் சேனலுடைய ஜோதிட சித்தன் யூடியூப் சேனல்ல இந்த மாந்தி வகுப்பு இலவசமா கொடுக்க போறேன், பதிவு பண்ணுங்க. நாளைக்கு நவாம்ச வகுப்பு தொடங்க இருக்குது 7 மணி அளவுல. நவாம்ச வகுப்பு சம்பந்தமா, நவாம்சம் சம்பந்தமா உங்களுக்கு எத்தனை சந்தேகங்கள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத வகுப்பை நடத்த போறேன். பங்கு பெற்றவங்க பங்கு பெற்றுக்கோங்க. நாளைக்கு கடைசி நேரம் வரைக்கும் பணம் கட்டிட்டு இருக்காதீங்க, முன்னாடியே பணம் கட்டி சேர்ந்துக்கோங்க. வகுப்பு எப்படி இருந்ததுன்னு பதிவு செய்யுங்க. நன்றி நண்பர்களே. நன்றி ஐயா.